இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை எத்தனை வருஷம் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இங்கே 10 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரே நாங்கள் வெளியே பற்றிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் இது நான் தான் கட்டினது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கெத்தாக ஒரு திமிராக இருக்கும். ஸோ இங்கே இருக்க சேலஞ்சஸ் என்னென்னா, இங்கே இருக்க ப்ரைசிங்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். சிரித்து பேசணுன்னா நான் கிடக்குறான் ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யூஏயில் நீங்கள் ஃப்ரெஷராக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். லேப் இன்டர்வியூஸாக இருக்கும், இல்லைனா கோஸ்ட் இன்டர்வியூஸாக இருக்கும். ஸோ தென் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமே. ப்ரைசிங்ஸ் வந்து ஓபியஸ்லி இந்தியாவுக்கும் யூஏக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்மியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்கிட்ட காசு கேட்குறாங்க விசா போகிறதுக்கு. சாட்டர்டே சண்டேவும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரியாது. அதுக்கடுத்து நம்ம ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது அரபி லேபர் சொல்லுவாங்க, அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. ஸோ லாங்குவேஜ் வந்து பெரிய லெவலாக இருக்குது. யூஏயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம கடக் வித் ஹரியில் வந்து எபிசோட் பார்ட் 2 பண்ண போகிறோம். அதில் வந்து சிவிலுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் குவரிஸ் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் நான் நிறைய பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அதுவும் இல்லாமல் தமிழில் நிறைய பெரிய இன்ஃப்ளூயன்சஸாகவும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்க அஸ்ட்ரோ வந்து இன்ட்ரோ பண்ணுறேன். ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரெண்டாவது வந்து பர்வீஸ் வந்து சைட் இன்ஜினியராக இருக்கார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? மூணாவது வந்து எஸ்டிமேட்டராக இருக்கிற சையத். ஹாய் ஹரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சிவில் இன்ஜினியராக ஒருத்தங்க துபாய்க்கு வராங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்கணும், அவங்க வந்து என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ துபாய்க்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக சிவில் இன்ஜினியர் வரணும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் சிவில் இன்ஜினியர் வரணும், எனக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோஷர்லாம் வேணும் அங்கேருந்து இங்கே ஒர்க். ஆக்சுவலாக நான் பர்வீஸ்லாம் எல்லோரும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கோம். நாங்கள்லாம் வந்து 4th இயர் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இப்போ அடுத்து வந்து நம்ம கல்ஃப் போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் ஆனால் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பெருசாக ஐடியாவில் இல்லை. ஸோ நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்லேயே 4th இயரில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சைட்டெல்லாம் போய் விசிட் பண்ணணும். அப்போ தான் பேசிக்காக வந்து சைட்டில் என்னென்ன நடக்குது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டாண்டர்ட் கோட்ஸ் இருக்குது. அப்புறம் சிவில்லையே வந்து நிறைய வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. சைட் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. இந்த எஸ்டிமேட்டர், நம்ம ஜாவித் மாதிரி எஸ்டிமேட்டராக இருக்கலாம், குவான்டிட்டி சர்வேராக இருக்கலாம், இல்லை சைட் ரிலேட்டடாக ஃபுல் டைமாக போகலாம். சில பேருக்கு வந்து ஒயிட் காலர் ஜாப் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கணும் ஆசைப்படுவாங்க. இறங்கி வந்து ஃபீல்டில் வேலை பார்க்க நினைப்பாங்க. அவங்க வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் போகலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கே வந்து நம்ம சைட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் சைட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்போ டேரெக்டாக வந்து காலேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக துபாய் வர்றப்போ அவங்களுக்கு பேசிக்காக வந்து வாட் இஸ் த சிவில் இன்ஜினியரிங் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்ட கொஸ்டின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் சிவிலை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம படிக்கிறது எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கே அந்த 4th இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து சைட்டெல்லாம் போய் விசிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஓகே காங்க்ரீட்னா என்ன, சிமெண்ட்னா என்ன, அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுமே. அதெல்லாம் வந்து ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சைட்லாம் விசிட் பண்ணால் இட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக்காக ட்ராயிங்ஸ்லாம் ஊரில் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறைய மெஜாரிட்டியாக வந்து ஊரில் நம்மளுக்கு தெரியும், சித்தாள் கொத்தனாரெல்லாம் வீடு கட்டிடுவாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ அதை தாண்டி வந்து ட்ராயிங்ஸ் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராயிங்ஸை பார்க்குறப்போ நம்ம இந்த ரூமில் எந்த சைடு நிற்கிறோன்னே தெரியாது. ஃபஸ்ட்டுலாம் இந்த இப்படி கொடுத்துருவாங்க, தலைகீழ இருக்கும். இந்த ரூமுக்கு போனால் ஒரு மேஸ் மாதிரி இருக்கும், புரியாது. ஸோ ட்ராயிங்ஸ் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு காலேஜ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆட்டோ கேட்லாம். ஸோ அதெல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம் அந்த டைமில். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சைட்டு போய் விசிட் பண்ணுங்கள், அடிக்கடி போங்க. சும்மா ஃப்ரீ டைமில் இருக்கும்போது போய் விசிட் பண்ணி பாருங்கள், ஆட்டோ கேட் லேர்ன் பண்ணுங்கள். இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ அவங்க வந்து சைட்டு போனாலே வந்து அவங்களுக்கு என்ன ரோல் வந்து சூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக. ஏன்னா வந்து எனக்கு வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைட்டுக்கு போகிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பிடிக்கல. ஏன்னா வந்து பர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ அது எனக்கு அது பிடிக்கல, எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஆஃப் வேணும் அப்படின்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் ரோல்ஸ் தான் போக முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து சைட்டில் சாட்டர்டே சண்டேயும் வேலை நடக்கும். அப்போ அந்த சைட் இன்ஜினியரை சாட்டர்டே சண்டேவும் கால் பண்ணுவாங்க. பட் ஆஃபீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் வந்து அன்டில் ஃப்ரைடே தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆஃபீஸஸில். ஸோ நம்மளோட ஃபீசிபிலிட்டி, நம்மளுக்கு எது செட் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சைட்டு போனால் தான் தெரியும். ஓகே நம்ம வந்து இதில் வந்து நம்ம எக்ஸல் பண்ணலாம், நம்மளுக்கு குவான்டிட்டி டேக் ஆஃப் நல்லா வருது, நம்ம வந்து இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ் போகலாம். பட் இதே வந்து நம்ம சைட்டில் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது, நம்ம சொன்னால் கேட்குறாங்க, நம்ம அதை வந்து இந்த வேலையை நடக்க வச்சிடலாம், இந்த வீடை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது நான் தான் கட்டினது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கெத்தாக ஒரு திமிராக இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அது வந்து சைட்டில் நின்றா மட்டும் தான் பண்ண முடியும். துபாய் வந்து ஜாப் தேடுறது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸாக இருக்குமா சிவிலுக்கு? இல்லை அது கண்டிப்பாக வந்து நம்மளோட சக்கையை புழிஞ்சு எடுத்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ஒரு துணி துவைச்சு அப்படியே அந்த கொடியில் போட்ட மாதிரி ஆகிடுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபேமிலி இருந்தாங்க. டு பி ஹானஸ்ட், நான் வந்த புதுசில் வந்து அப்படியே எனக்கு இடம் தெரியாமல் நிறைய பேர்லாம் வந்து துபாயில் வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்து ஓகே இங்கே வீடு இருக்குது, இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம், மெட்ரோ கார்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. பட்
அந்த மாதிரி நம்மளுக்கு இல்லை. ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டே பண்ண வச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு புஷ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங் புஷ் வாஸ் ஃப்ரம் மை ரெஃபரன்ஸ் தான், டு பி ஹானஸ்ட். ஏன்னா அந்த கஷ்டம் நான் ஸ்டார்டிங்கில் படலை. அந்த கஷ்டம் வந்து பட்டிருந்தேன்னா ஓகே எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் டு பி ஹானஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் புஷ் பண்ணாங்க, அந்த வேலை செட்டில் ஆன அதுக்கப்புறம் மாறினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியல் அந்த ரொம்ப அந்த எவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. பெட் ஸ்பேஸ்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்மியில் வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். 10-20 பேர் இருப்பாங்க. எல்லாருமே அதை சொல்லியிருப்பாங்க. பெட் ஸ்பேஸ் பற்றி தெரியாத யாருமே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ துபாயில் வேலை தேடுறதுக்கு முன்னாடி துபாயை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ மெட்ரோவில் போகிறதா இருக்கட்டும், 20-30 பேர், நம்ம ஊரில் பஸ்ஸெல்லாம் விட கூட்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்ட் பேஸான லைஃப்பை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துரும். ஸோ வேலை கிடைக்கிறதையும் தாண்டி இந்த லைஃப் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். வேலை தேடுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய இன்டர்வியூஸ் வரும். அதில் ஜென்யூனான இன்டர்வியூஸ் நிறைய இருக்காது. எல்லாமே வந்து சும்மா ஸ்பேம் இன்டர்வியூஸாக இருக்கும், இல்லைனா கோஸ்ட் இன்டர்வியூஸாக இருக்கும். எப்படின்னா, நான் வந்து கம்பெனி வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஹையர் பண்ணியிருப்பேன். பட் வந்து நேம் சேக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி, சும்மா ஆளுங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி, ஆல்ரெடி யாருன்னு ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே போகிறேன், என்ன ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா, ஆனாலும் இன்டர்வியூ எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ ஃபேக் இன்டர்வியூஸ்லாம் நிறைய இருக்கும். அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சில இன்டர்வியூஸில் காசு வேறு கேட்பாங்க. ஒரு 300 dirhams கொடுத்துட்டு போங்க, 250 dirhams கொடுங்க. அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்கேல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 23 years ஆகுது, காலேஜ் முடிச்சுட்டு வரேன். நான் வந்து ஒரு 2500-3000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம போய் அந்த இன்டர்வியூவில் எனக்கு ஒரு 5000 வேணும், 6000 வேணும்னோடனே அப்போவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே தரோம் அப்படின்பாங்க. அப்போ இது ஃபேக்கான ஒரு ஜாப் இதுதான், இன்டர்வியூ தான். ரெண்டாவது விஷயம், அவங்க இன்டர்வியூ எடுக்கிற யாருக்குமே டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியாது. இன்னொரு விஷயம், நம்ம ஃப்ரெஷராக வரப்போ நம்மளுக்கும் எதுவும் டெக்னிக்கலாக தெரியாது. அவன் கேட்பான், நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவனுக்கு தெரியும்னு. அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்டால் மாட்டிப்பாங்க. இது வந்து சிவில் ரிலேட்டட் கிடையாது, சும்மா நம்மளை எடுக்கிறாங்க, காசு வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு கம்மி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஊரில் ஒரு 5-6 மாதம் வேலை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சிவில் ரிலேட்டடாக இருக்க வீடியோஸ், கொஞ்சம் இன்டர்வியூஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, இங்கே ஏதாவது சான்ஸ் கிடச்சதுன்னா சைட்டெல்லாம் விசிட் பண்ணி, ஏன்னா இங்கேயும் அங்கேயும் வேறு, அங்கே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும், இங்கே வந்து மீட்டர்ஸ் அந்த அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து ஃபிட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா எம்எம்மில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்டார்டிங் இதெல்லாம் நம்ம பண்ண கற்றுக்கணும். சீரியஸாக நானும் அதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, எடுத்தோன்னே ஃப்ரெஷராக வந்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது. அங்கே இருக்கிற மொத்த ஒர்க் கல்ச்சரும் வேறு, இங்கே வந்தீங்கன்னா எல்லாமே திராம்ஸில் இருந்து எல்லாமே எல்லா டெக்னிக்கலில் இருந்து எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீ அட்லீஸ்ட் அங்கே ஒரு 2 years, அட்லீஸ்ட் 1.5 years ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோ. உனக்கு ஒன்று அந்த ஸ்கில்லு கிடச்சிரும். ஸ்கில்லு கிடச்சிச்சு நீங்கள் வந்து தேடினீங்கன்னா உனக்கு தேடுறக்காச்சும் ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் வந்து தேடுறக்கும், ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுட்டு வந்து தேடுறக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. ஆனால் டு பி ஹானஸ்ட், நான் வந்து வேலை இல்லாத சமயத்துலலாம் இண்டீடில் அப்ளை பண்ணுவேன். இண்டீடில் தான் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ண நிறைய மார்னிங் நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது அப்ளை பண்ண உடனே கால்ஸும் வரும். இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் நீங்கள் இண்டீடில் இது பண்ணலாம். பட் லிங்க்டின் வந்து இட்ஸ் லைக் அ ஸ்டாண்டர்ட். வந்து ரொம்ப பெரிய கம்பெனிஸ் தான் வந்து லிங்க்டின்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் ரிலேட்டட் அல்தாயர் ஸ்டாக்ஸ் இருக்குது, பின்லாடன் கம்பெனி இருக்குது, நரஸ்கோ இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் தே வில் போஸ்ட் தேர் ஜாப் வேகன்சி ஆன் லிங்க்டின். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரொஃபைல் இருக்கா? இப்போ நம்ம ஊரில் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்தாலுமே இங்கே ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஸ்கேலை நம்மளே டிசைட் பண்ணிடணும். ஓகே நம்மளுக்கு இந்த லெவலுக்கு ஜாப் கிடைக்காது, ஃப்ளூக்கில் மேபி கிடைக்க சான்ஸ் இருக்குது, இல்லைனா ரெக்கமெண்டேஷன் மூலமாக கிடைக்கும். ஓகே சின்ன கம்பெனிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் இங்கே வந்து நம்மளோட ஓகே வி நோ வேர் வி ஸ்டாண்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இண்டீடில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கால்ஸ் வரும். நான் இண்டீட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் லிங்க்டின்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு லிங்க்டின்ல எதுவும் ஒர்க் ஆகலை. இண்டீடில் தான் எனக்கு கடைசியில் கிடச்சது. கடைசியில் கால்ஸும் நிறையா அதில் தான் வந்துச்சு. டு பி ஆனஸ்ட் வந்து நானும் இண்டீட் சஜஸ்ட் பண்ணுவேன். இண்டீடில் இந்த ஈஸி அப்ளைன்னு ஒன்று இருக்கும். இப்போ இண்டீட்லேயும் இருக்கும், இது லிங்க்டின்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி அப்ளைன்னு இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் அதான் கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்லாம் உள்ளே போயிட்டு அதில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து யாரும் மெனக்கெட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸி அப்ளை கொடுத்துட்டே போவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, லிங்க்டின்ல அந்த ரோல் யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெக்ரூட்டருக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணணும். இல்லைனா அவங்க கம்பெனிஸில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி ஆமாம் அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணி கூட ஜாப்ஸ் எடுக்கலாம், சீரியஸாக எடுக்கலாம். ஏன்னா அப்ளை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் கிடைக்காது. இல்லைனா எந்தெந்த ஜாப்ஸ்லாம் ரீசெண்டாக போட்டிருக்காங்க 2 days ago போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்ளை பண்ணுறப்போ 70 applicants 100 applicants கீழே தான் இருக்கும். அந்த இதை நோட் பண்ணி நம்ம மேப்பில் தேடி பார்த்து நம்ம டேரெக்டாக போய் போயிடலாம். தட்ஸ் மோர் ஈஸி. என் ஹெச்ஆரே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துச்சு, 1000+ அப்ளிகேஷன் வந்துச்சு. ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு டேரெக்டாக யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, அது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ அவங்கள ப்ரிஃபர் பண்ணாங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ சைட் இன்ஜினியராக நீ எப்படி உன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண துபாயில்? இல்லை, நான் சைட் இன்ஜினியராக நான் ஊர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கெரியரை.
ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, சைட்டுக்கு போய் கற்றுப்போம் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் ஆட்டோகேடு, ரிவீட் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஒர்க் பண்ண வந்து தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக கொஞ்சமாவது நாலேஜ் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து சைட்டுக்கு ஊர்லேயே போக ஆரம்பித்தேன். தென் துபாய் மூவ் ஆகணும்னு நினைக்கும் போது வந்து இல்லை சைட்டு வேணாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது, நம்ம இங்கே வந்தால் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஜாபே போவோம் அப்படின்னு தான் வந்தேன். வந்து எனக்கு அது மாதிரி ஒரு ஜாப் கிடச்சிச்சு. ஷார்ஜாவுக்கு போனேன். தென் வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா வந்து என்கிட்ட காசு கேட்குறாங்க விசா போகிறதுக்கு. ஸோ இங்கே மெஜாரிட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. விசாக்களை காசு ஃபஸ்ட்டு விசிட் விசாவில் வந்திருந்தேன். விசிட் விசாவில் வந்துட்டு விசிட் விசா முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு. கிடச்சதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணேன். 20 days ஒர்க் பண்ணேன். ஓகே, விசா அடிச்சிடும்னு சொன்னாங்க. தென் வந்து பாஸ்போர்ட் கொடுங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. பாஸ்போர்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது டவுட் வந்துச்சு. சரி ஓகே, விசாக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா, நீங்கள் வந்து விசாவில் வந்து ½ ஆஃப் த பே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ பாஸ்போர்ட்டையும் கேட்டு வச்சுட்டு 4K கிட்ட வந்து கேட்டாங்க. அதோட இது செட் ஆகாது. தென் வந்து அதுலேருந்து வெளியே வந்தேன். அப்படி அந்த 20 day பே பண்ணாங்க. ஆனால் சில இடத்துல பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளாக வந்து வெயிட் பண்ணேன். பே பண்ணுவாங்க. தென் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. அது திருப்பி அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட கேட்டனால ஓகே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால நான் போய் அந்த பே தந்தாங்க, நான் வாங்கிட்டேன். தென் திருப்பி தேட ஆரம்பித்து அதுக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு. அப்போ வந்து இப்போ சரி நம்ம இந்த ரிலேட்டட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு டிசைன் ரிலேட்டட் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தென் சைட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்றதுனால தான் திருப்பி சைட் இன்ஜினியர் தேடி வேறு வழியின்றி தேடினாலும் அங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இங்கே 10 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரே நாங்கள் வெளியே பற்றிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0. அதாவது இந்த சைட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 0-ஆக கன்சிடர் பண்ணுறாங்க. சைட்டு மட்டும் இல்லை, எந்த ஜாபாக இருந்தாலும் வந்து யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லைன்னா இல்லை. ஆனால் ஐடி ஜாப்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக அந்த ஹையர் பண்ணாலுமே ஐடி ரிலேட்டடாக இருக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து சேம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன பிரச்சனைனா ஐடிக்குள்ளே போகிறது கஷ்டம். போயிட்டாங்கன்னா ஓகே, ஆனால் போகிறது கஷ்டம், அதுதான் இஷ்யூ. ஸோ வந்து இங்கே ஒரு 10 வருஷம் முடிச்சுட்டு ஒருத்தர் என் கூடவே இன்டர்வியூ வந்திருந்தார். அவங்களையுமே சேம் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஒரே சேலரி பேசிக்காக தான் அதை சொன்னாங்க. ஸோ நீங்கள் துபாய் மூவ் ஆகிற ஐடியா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே முடிச்சதோட கிளம்பி வந்துட்டா பெஸ்ட்டு. ஒன்றுமே தெரியாமல் இல்லை, ஆக்சுவலாக இங்கே வந்தால் இங்கே இருக்கிற சிஸ்டமே வேறு. ஸோ நீங்கள் 1 year ஆச்சு அந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அசுர சொன்ன மாதிரி வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாவது அந்த சைட் நாலேஜ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஆமாம், ஆக்சுவலாக அப்படிலாம் பண்ணாதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ அப்போயே படிக்கும்போது அட்லீஸ்ட் சைட்டு போய் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரிஞ்சுக்கிட்டு மற்ற அதாவது ஃபீல்டு ஒர்க்காக நான் சொல்கிறேன். இல்லை, நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களா, இன்டர்ன்ஷிப் முன்னாடி கொஞ்சம் பண்ணிட்டு வந்தால் கூட கொஞ்சம் வந்து இங்கே ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தென் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும். அதாவது அது சொன்னால் அது வந்து இப்போ கஷ்டப்படுறோன்னு சொன்னால் வந்து நிறைய பேர் வந்து பயந்துட்டு வர இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 வருஷம்னு சொல்கிறது வந்து இப்படி கசக்கி புளிஞ்சு பண்ண தான் செய்யும். அது வரைக்கும் இல்லை, அதான் இப்போ வரைக்கும் புளிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு விசா அப்படி தான். ஆமாம், விசா முடியாதனால தெரியல. கான்ட்ராக்ட் விசா அது வந்து 2 வருஷம், அது அப்படி தான் நேர்ந்து விட்டுக்க வேண்டியதான் சாமிக்கு. ஸோ அந்த 2 வருஷம் ரொம்ப ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் நீங்கள் வந்து அடுத்த வேலைக்கே உங்களால் அப்ளை பண்ண முடியும். திருப்பி நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஃப்ரெஷராக தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 1.5 வருஷம் உங்களுக்கே இந்த நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை பற்றி நம்மளுக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் ஜாப் அப்ளை பண்ணி ஜம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து வந்துடுங்க, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து கொஞ்சம் அதோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கும் வந்து QS இதெல்லாம் பண்ணால் வந்து இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எஸ்டிமேட்டர் வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சைட் இன்ஜினியர் வந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. அதான் வந்து நெத்தி அடி மாதிரி சொல்கிற மாதிரி சைட் இன்ஜினியர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்கிடெக்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனரு, இல்லைனா வந்துட்டு 3D விஜுவலைசரு, டிராஃப்ட்மேன், ஏன்னா அது ஃபுல்லாகவே அது ஒன்று, ஏன்னா எல்லாமே காமன் தான். இவங்க வந்து அதை வந்து ஜஸ்ட் அந்த ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும், டிசைன் ஆஸ்பெக்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். தவிர சைட் இங்கே கம்ப்ளீட்டாக வேறு. முதல்ல நம்மளுக்கு வந்து ஊரில் ஒர்க் பண்ணுறப்போ ஹிந்தியே தெரியாது. தென் ஆமாம், இங்கே வந்து உங்கள் லாங்குவேஜ் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கும். முதல்ல இறங்கும் போது அதாவது சிவில் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஹிந்தி கற்றுங்க. இல்லை, எப்போ பிரச்சனை ஆகுனா இப்போ நம்ம வந்து சைட்டில் இருக்க மாட்டோம், அவன் ஏதாவது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது ஃபோனில் இருந்து.
இப்போ நான் வந்து எதுவுமே தெரியல, நான் சைட் இன்ஜினியராக எடுத்துட்டாங்க. நான் வந்து சண்டே வீட்டில் இருக்கேன். சரி இந்த மாதிரி இங்கே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா சொல்கிறான் ஒன்றுமே புரியாது. பூஜா கர்ணா கேளியே நான்லாம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து என்னோட சைட்டில் வந்து ஒரு வாட்டி கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி சாட்டர்டே அது நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். சார் இதர் மசாலா ஓகே அப்படின்றான். மசாலானா ஹிந்தியில் ப்ராப்ளம், மசாலா ஓகேனா நான் மசாலா என்னடாச்சு எனக்கு, நான் பிரியாணி மசாலாவா மேகி ஒன்றுமே புரியல. மாதிரி ஹிந்தி ரொம்ப பிரச்சனை. அது மாதிரி ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. தோடாசா கல்தி வகை வந்து இவனுக்கு தான் வந்திருக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டிங்கே வந்திருக்கு. இல்லை ஹிந்தின்னு இல்லை, இங்கே நீங்கள் மொத்தமாக இந்த கோர் சிவில் உள்ளே வந்தீங்கன்னா அரபிஸ் நிறைய பேர் வருவாங்க, மிஸ்ரிஸ் நிறைய பேர், அதாவது எஜிப்சியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. என் கூட நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கிட்டத்தட்ட 75% வந்து எஜிப்சியன்ஸ் தான். ஸோ அங்கே ஒரு பேசிக் அரபி ஒன்று இருக்கும், அதாவது அவங்க பேசுகிற அரபி நமக்கு புரியாது. இங்கே வந்து ஒரு இந்தியன்ஸ் பேசுகிற ஒரு அரபி இருக்கும், இந்தியன்ஸ் பாகிஸ்தானிஸ் ஒரு அரபி பேசுவாங்க, அதாவது ரொம்ப பேசிக் அரபி பேசுவாங்க. அதுவும் கற்றுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஃபஸ்ட்டு அது ரொம்ப ஃபஸ்ட்டு ஹிந்தி தெரியாது, அதுக்கடுத்து நம்ம ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கும்போது அரபி லேபர்ஸ் விடுவாங்க, அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. ஸோ லாங்குவேஜ் வந்து பெரிய ஆக்சுவலாக அது நல்லது தான். சீரியஸாக வந்து ஒரு லாங்குவேஜ் அது ஒரு ஸ்கில் மாதிரி தான். ஸோ நீங்கள் கற்றுக்கும் போது கற்றுக்க தென் வந்து நீங்கள் சைட்டை பொறுத்த வரைக்குமே வந்து லீடர்ஷிப் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து சிரித்து பேசலாம் முடியாது. அங்கே சிரித்து பேசணுன்னா இவன் கிடக்குறான் ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டுருவேன். சீரியஸாக மெக்கானிக்கல் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். சீரியஸாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, நம்ம எவ்வளோ சாஃப்டான நான் வந்தோம் அந்த இடத்துல வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். கேட்பான் அடிக்கடி சைட்டில் வந்துட்டு ஃப்ளைங் ஸ்குவாட் மாதிரி போயிட்டு பார்க்கணும் என்ன பண்ணுறானுங்க, சுற்றிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே மாதிரி சுற்றணும். ஆமாம் சீரியஸாக நிறையா நடக்கும் நிறையா வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. நம்ம வந்து அங்கே யாரை பிடிச்சி கற்றுனா, ஃபோர்மேனை பிடிச்சி கற்றுனாலும் ஸோ லேபர் தப்பாக பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அட்லாஸ்ட் வந்து நம்ம தலை தான் அங்கே உருளும். ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அங்கே. ஸோ அதனால் நிறையா வந்து ஹிந்தி கற்றுக்குவாங்க. அதாவது லீடர்ஷிப் வந்து மொத்தம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வந்து நல்லா சொல்லித்தரும் சைட்டுன்றது. ஸோ சையத் ஒரு எஸ்டிமேட்டராக உங்களோட சைடு எப்படி கரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி அவர் இன்டர்வியூலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் அட்டென்ட் பண்ணுவார். அவருக்கு இன்டர்வியூ டிப்ஸ்லாம் நிறைய கேட்டுக்கலாம். எஸ்டிமேட்டர் ரோலே வந்து எனக்கு சையத் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஃபஸ்ட்டு 2 பேர்த்தோட தான் நான் பாட்காஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ப்ரோ நானும் சிவில் தான் ப்ரோ. சிவில் என்ன ப்ரோ வாண்டடா வந்து என்ன தெரியும், நானும் ரோடி தான் எஸ்டிமேட்டர் ப்ரோ. நான் 3 நாளாக அந்த டேர்மரோட மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். எலிமினேட்டரா எக்ஸ்கலேட்டரா டிரான்ஸ்போர்ட்டர் இல்லை, டெர்மினேட்டர் இல்லை, எஸ்டிமேட்டர். ஓகே, ஒரு எஸ்டிமேட்டராக உங்களோட ரோல் நீங்கள் என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் எஸ்டிமேட்டர் என்ன, அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம், ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ நான் என்னோடய கரியரை பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியராக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கே நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் சேலரி ரொம்ப கம்மி. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 10K கம்மியாக தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். 8K என்ன அது வந்து அதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 8000 சேலரி அந்த மாதிரி இருந்தது. ஊர்லேயே சின்ன சின்னதாக பில்டிங்ஸ் பண்ணுறது, கொத்தனார், சித்தாள் இப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைஃப் ஸ்டைல் அப்படியே போயிட்டு இருந்தது அங்கே. ஸோ அதுக்கப்புறம் இதே ஏஜ் ஆக சேலரி பெருசாக இன்க்ரிமெண்ட்டு அங்கே இல்லை. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஒர்க் பண்ணால் கூட 25K 30Kக்கு மேலே சேலரி ஹை ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே வேறு ஏதாவது அப்ராடில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ தான் சரி ஓகே யூஏக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன். விசிட் விசாவில் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ எந்த ரெஃபரன்ஸும் இல்லாமல் விசிட் விசாலே வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போனேன், செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் நான் போன ரோல் இன்டர்வியூக்கு என்னென்னா சைட் இன்ஜினியருக்காக அப்ளை பண்ணேன். பட் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இன்டர்வியூ போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, தம்பி நாங்கள் அப்ளை பண்ணது ஏதோ சைட் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, பட் ஆனால் இங்கே இருக்க வேகன்சி வந்து ஜூனியர் எஸ்டிமேட்டராக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்னு. ஆக்சுவலாக நீ தடிக்கி விழுந்து எஸ்டிமேட்டர். ஆமாம் தடிக்கி விழுந்து தான் எஸ்டிமேட்டர் ஆனேன். பட் என்ன எஸ்டிமேட்டிங்னா என்னென்னா இது வந்து ஒரு எல்லா ஒர்க்குக்கும் மீன் ஹோல் சிவில் ரிலேட்டட் எல்லா ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலேஜ் படிக்கும்போது எஸ்டிமேட்டர்னு ஒரு ரோல் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுமா? ஒரு சப்ஜெக்ட் எல்லா இதுலேயுமே வந்து 7th செமஸ்டர் எஸ்டிமேட் இருக்குது. எஸ்டிமேட் அண்ட் குவான்டிட்டி சர்வேன்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலடா. காலேஜ் போனால் தான் கொரோனாவில் பாஸ் அவுட் ஆனால் தெரியல. ஆக்சுவலாக எஸ்டிமேட் இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டில் அரியர் தான் வச்சுருந்தேன். ஸோ சிரிக்கிற நீ
இல்லை காலேஜில் ஷோகேஸ் பண்ணுவாங்க இல்லை கண்டிப்பாக காலேஜில் இருக்க அப்டேட் ஆயிருக்காங்க நாமளும் அந்த கேமராவும் பார்த்து பேசணும். இல்லை காலேஜில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் எங்கள் கிளாஸில் நான் ஒருத்தன் தான் அரியராக இருந்தேன் எஸ்டிமேஷனில். கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வரப்போ சரி ஜூனியர் எஸ்டிமேட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இங்கே இருக்க சேலஞ்சஸ் என்னென்னா, இங்கே இருக்க ப்ரைசிங்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ எஸ்டிமேஷன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஒர்க் வரப்போகுது அப்படின்னா, ஸோ அதோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட் வந்து ஒரு வீடு கட்ட போகிறாங்க, இல்லை ஒரு இன்டீரியர் ரிலேட்டட் ஏதோ பண்ண போகிறாங்க, வீட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்கோப் தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட்டுக்கு என்ன தேவை, அவங்க வீட்டில் என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன நெசசரி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அவங்க டிசைன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், லக்ஸரியாக வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து ஒர்க்ஸ் இருக்கணும், பெட் பேஸில் இந்த மாதிரி இருக்கணும், டிவி யூனிட் இந்த மாதிரி இருக்கணும்னு நிறைய எய்ம்ஸ், அவங்களுக்கு நிறையா தாட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம கேதர் பண்ணி ஃபஸ்ட்டு டிசைனிங் பண்ணுவோம். டிசைனிங்ஸ் எல்லாமே பண்ணி அந்த அந்த ஒர்க்கு டிசைனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, டிசைன் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கேதர் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து என்னென்ன டிசைனிங் ரிலேட்டட் அவங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஆர் தென் ஆட்டோகேட்ஸ் அந்த மாதிரி ட்ராயிங்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிஓக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனில் நம்ம பிஓகினா என்ன? பிஓக்கினா Bill of quantities. பில் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் அவங்க என்ன ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி யூனிட் அண்ட் தென் வீட்டுக்குள்ளே வந்து இன்டீரியர் டைல் ஒர்க்ஸ் ஆர் பெயிண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபினிஷஸ் ஃபஸ்ட்டு வேணும். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது யூஏன்னு இல்லை, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரைசிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குவான்டிட்டி எவ்வளோன்னு எடுக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படும், இப்போ பெயிண்ட்னா எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும், ஒரு பிரிக்ஸ் இப்போ இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பிரிக் எவ்வளோ, இது எல்லாமே ஃபஸ்ட்டு குவான்டிட்டி பண்ணணும். தென் இதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் தெரியணும், மெட்டீரியலோட ப்ரைஸும் தெரியணும், குவான்டிட்டியும் எடுக்க தெரியணும். ஸோ ஒரு எஸ்டிமேட்டராக எப்படின்னா இது ஃபஸ்ட்டு குவான்டிட்டி சர்விங் தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப அது இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து எஸ்டிமேட்டராக ஆக முடியும். செகண்ட் வந்து ப்ரைசிங்ஸ் வந்து ஓபியஸ்லி இந்தியாவுக்கும் யூஏக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன தான் வந்து இந்தியாவில் வந்து எஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாலும் 10-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் யூஏயில் நீங்கள் ஃப்ரெஷராக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்க ப்ரைசிங்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் மெட்டீரியல் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, வுட்லேருந்து கிளாஸ், அலுமினியம்ஸ், தென் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றியான மெட்டீரியல் நாலேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தென் இதோட ப்ரைசிங்ஸ் தெரியணும். நான் ஜூனியர் எஸ்டிமேட்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஓகி ப்ரிப்பரேஷன்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ தென் வந்து ப்ரைசிங்ஸ் வந்து எனக்கு சீனியர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ப்ரைசிங்ஸ் இங்கே இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ சப்ளையர்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் வைக்கணும், நிறைய சப்ளையர்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரைசிங்ஸ் தெரியும், யூஏயோட ப்ரைசிங்ஸ் நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்மளோட எஸ்டிமேஷன்ஸ் நம்ம இங்கே யூஏயில் பண்ண முடியும் ஒரு ஒர்க் எடுக்கிறோம்னா அப்படின்னா. ஸோ இந்த ப்ரைசிங்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஓகி ப்ரிப்பரேஷனும் சைட் பை சைடு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது தான் இந்த எஸ்டிமேஷன் ஒர்க் ஆகும். ஸோ நிறைய சப்ளையர்ஸ் கூட கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து என்ன ப்ரைஸ் ஆகுங்கிறத செக் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் கொடுப்பீங்க. ஆமாம். அந்த ப்ரைஸுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கிளைண்ட்டுக்கு அது பிடிச்சிருக்கா, சப்போஸ் வந்து அந்த ப்ரைஸோட அதிகமாக வந்துருச்சுன்னா உங்களை பிடிப்பாங்களா இல்லை அந்த மாதிரி? கண்டிப்பாக வந்து அந்த பிஓகே வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கணும் கிளைண்ட். ஸோ அவங்க அதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், எதுக்காக இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸிங் கேபினெட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 15,000 dirham நான் சார்ஜஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த 15,000க்கு அவன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நான் கொடுக்க போகிறேன், என்ன மாதிரி ஃபினிஷஸ், இது எல்லாமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிகமாக இருந்தால் ஓவர் ப்ரைஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, கம்பெனிக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். அண்டர் ப்ரைஸ் பண்ணால் தான் பிரச்சனை. அண்டர் ப்ரைஸ் பண்ணால் கம்பெனி கம்பெனிக்கு நம்மளே டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட் அவுட் பேஸ்டு எஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ணுறேன். இங்கே என்ன சேலஞ்சஸ்னால், இது ஒரு டெண்டரிங் ஒர்க். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து டெண்டரில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரைசிங்ஸ் பண்ணுறாங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. யாரோட கோட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஒர்க் கிடைக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே மால் ரிலேட்டட் ஒர்க்ஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் இதில். ஸோ ஒரு எஸ்டிமேட்டராக நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா யூஏயில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி சர்வேயிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆட்டோகேட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் எக்ஸலில் ரொம்ப ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஏயில் ஜூனியர் எஸ்டிமேட்டராக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேகன்சிஸ் ரொம்ப நிறையா இருக்குது யூஏயில். அங்கே எஸ்டிமேட்டர் தான் இருக்காங்களா? எங்கள் இந்தியாவிலையும் இருக்காங்க, எல்லா கம்பெனிஸ்லையும். ஸ்பெசிஃபைட் ரோல்ஸ் போகிறப்போ ஆளுங்க கம்மி. ஏன்னா சைட் இன்ஜினியர்னு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு 1,00,000 பேர் எடுக்கலாம்.
இந்த ப்ராஜெக்ட் பிளானிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் எஸ்டிமேட்டர், குவான்டிட்டி சர்வேயர்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இல்லை அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த ரோல் ரொம்ப புதுசு. ஏன்னா ரொம்ப இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா ரூல்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து சிவில்னா சைட் இன்ஜினியர் டேரெக்டாக வருவான், எல்லாரையும் வந்து வேலை வாங்க வைப்பான், இப்படிதான்றது இவங்களோட இருக்கு. ஒர்க்கு தான் ப்ரிலிமினரி ஒர்க்கு. இவங்க தான் மெயினாக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு ஐடி டிசைனர் இருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உட்காந்துருக்க பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்குன்னா இதை வந்துட்டு ஒரு ரெண்டர் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க, 4 இடத்துலையும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டர் பார்த்துட்டு இது 3Dல பண்ணுவாங்க. இது எப்படி காஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்ட்ஸ் இப்போ இந்த ரூமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உட்காந்துருக்க ஃப்ளோரிங்ஸ்லேருந்து எல்லாமே இதை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டராக போட்டுருவாங்க. உங்களுக்கு விஷுவலாக வந்து இதை பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசை தூண்டி, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஆசை தூண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அந்த மெட்டீரியல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். வுட் ஃபினிஷ்லேயே இந்த மாதிரியும் கொண்டு வரலாம், அந்த மாதிரி வினீர் ஃபினிஷும் கொண்டு வந்துடலாம், இல்லை வினீர் ப்ரெஸ்ஸும் பண்ணலாம். ஒரிஜினல் வுட்டும் போடலாம், இல்லை வுட்டு மேலே ஜஸ்ட் ப்ரெஸ் wood மாறி பண்ணி இருக்கிறதும் அயன் பண்ணி ஒரு வுட்டும் கொண்டு வந்து தரலாம். ஸோ உங்களோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவலாக ஓகே இது பிடிச்சிருக்கா அப்படின்னதுக்கப்புறம் அது ஒரு பிஓகே ரெடி பண்ணுவாங்க. பிஓகேவில் தான் வந்து மெட்டீரியல் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஷாப் டிராயிங்ஸில் மெட்டீரியல் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரைஸ் ரெடி பண்ணுவாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு ஐடியா ஒரு கிடச்சிரும். கிளைண்ட் சொல்லுவாங்க இல்லை அதிகமாக இருக்குது கம்மி பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸை மாற்றுறது. இதுதான் வந்துட்டு இதில் நடக்குது. எஸ்டிமேட்டரோட வேலை, குவான்டிட்டி சர்வேயரோட வேலை. குவான்டிட்டி சர்வேயரோட வேலை எப்படின்னா, ஓகே மொத்தமாக ஏரியாவை கால்குலேட் பண்ணி இங்கே எத்தனை ஜிப்சம் போர்டு வருது, இங்கே எவ்வளோ பெயிண்ட் இது பண்ணுவாங்க, அந்த குவான்டிட்டி டேக் ஆஃப் பண்ணுறது. ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் வந்து கிளைண்ட் கிட்ட வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து பேமெண்ட் ரைஸ் பண்ணுறது. 20% ஒர்க் முடிஞ்சிருக்கு, 20% எப்படி முடிஞ்சிருக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்குக்கு ஓகே டிராயிங்ஸ் முடிச்சிருக்கோம், இதுக்கு நீ இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணி இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இந்த பேமெண்ட் ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் குவான்டிட்டி சர்வேயர் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ குவான்டிட்டி சர்வேயர் வந்து எடுத்தோன்னே போக முடியும். இல்லை ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து சில சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் அங்கே வந்து எஸ்டிமேட்டரு, அதாவது எஸ்டிமேட்டர் குவான்டிட்டி சர்வேயர் ரெண்டுமே ஒரே அளவாக இருப்பாங்க. ப்ராஜெக்ட் வந்து பெருசாக இல்லைனா வந்து ஏரியா பெருசாகுதுன்னா அங்கே வந்து லைக் வந்து இப்போ பெரிய பில்டிங் இருக்குன்னா அங்கே எஸ்டிமேட்டர் ஒரு ஆளாக இருப்பாங்க, கியூஎஸ் ஒரு ஆளாக இருப்பாங்க. நார்மல் ஒரு ஃபிட் அவுட்டு இல்லைனா வந்து ஒரு கியாஸ்க் பண்ணுறாங்க ஒரு மாலுக்குள்ளே, அந்த மாதிரினா அங்கே எஸ்டிமேட்டரே வந்து குவான்டிட்டி சர்வேன்னு பண்ணுவாங்க, எஸ்டிமேட்டரும் அவங்களே பண்ணுவாங்க. எஸ்டிமேஷன் ப்ரைஸ் கோட் பண்ணுறது எல்லாமே ஒரே ஆளே பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதில். ஏன்னா பெரிய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சீனியர் எஸ்டிமேட்டர்ஸ், லீட் எஸ்டிமேட்டர்ஸ், ஜூனியர் எஸ்டிமேட்டர்னு நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி பேஸ்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ தான் க்ரோ ஆகுவாங்கங்கிறதுனால ஒரு 1-2 எஸ்டிமேட்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்டிமேட்டருக்குங்கிற ஸ்பெசிஃபைடாக பார்த்தோம்னா இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஜாப் ரோல். ஈஸியாக வந்து வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது, ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். ஆனால் இங்கே யூஏயில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியராக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னென்னா இங்கே இருக்க ப்ரைசிங்ஸ் நமக்கு யாருக்குமே கண்டிப்பாக தெரியும். மெட்டீரியல்ஸ் தெரியாது முதல்ல. அப்போ அந்த மாதிரி பீப்புள் வந்து ஃப்ரெஷராகவே அப்ளை பண்ணலாம் எஸ்டிமேட்டருக்கு. ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ் தான் apply பண்ண ஃப்ரெஷராக முடியும். அப்ளை பண்ண முடியும். அது இப்போ உங்களுக்கு இது என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது பார்க்க நார்மலாக என்ன இருக்குது? லேம்பு ஒரு லேம்ப் இல்லை, இது ப்ரௌன் கலரில் இருக்குது, இது என்ன வால் தானே? ஆமாம், இது என்ன வால்னு நினைக்கிறீங்க? வுட்டா இல்லை வுட்டு, ஜிப்சம். அதாவது பார்க்கும்போது வந்து பார்ட்டிஷன்லாம் இருந்ததுக்கப்புறம் ஓகே இது ஜிப்சம்னா ஒன்று இருக்கு, ஊரில் இருக்கும்போது ஜிப்சம்னா தெரியாது. அப்போ இது பார்த்தோன்னே என்ன நினைப்பாங்க வீடியோவில், ஓகே இது வந்து சவரு, இது பிளாக்ல, இப்போ அதுக்கு மேலே பண்ணியிருக்கிறது மோல்டிங்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ இது இந்த டிசைன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியாது இது எப்படி இருக்கும் ஐடியா. ஓகே ஏதோ இது பண்ணியிருக்காங்க, இது மோல்டிங்ஸ் வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இங்கே வந்தால் தான் வந்து சில விஷயம்லாம் தெரியும், ஸ்பெசிஃபிக்கான விஷயம்லாம் தெரியும். சொன்ன மாதிரி ஊரில் பார்ட்டிஷன்லாம் இல்லையே. ஆமாம், அதுதான் ஊரில் பார்ட்டிஷன் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ சைட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கொடுக்குற பிஓகே வச்சு தான் அவங்க ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க என்னென்ன நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதையும் டிராயிங்ஸும் கம்பேர் பண்ணி தான் அவங்க ஒர்க்கே பண்ண முடியும். ஏன்னா சில ஒர்க்ஸ் வந்து வேறு ஒருத்தவங்க கம்பெனியோட ஸ்கோப் இருக்கும், அதை அவங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். பிஓக்யூவை கிளியர் அண்ட் கட்டாக ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன சைஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம்னு குவான்டிட்டிஸ்லாம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். பிஓக்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம், இப்போ இந்த பாத்ரூம்க்கு இந்த பிரிக் ஒர்க் கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்லேருந்து எல்லாமே அதில் மென்ஷன் ஆகிருக்கும், எத்தனை ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது அப்படின்னு. ஆனால் ப்ரைசிங்ஸ் இருக்காது. ப்ரைசிங்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு மட்டும்தான் தெரியும். இவங்கள்ட்ட ப்ரைசிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி குவான்டிட்டி மட்டும் காமிப்போம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் பண்ணுவோம். இவனோட பிஓக்யூ பார்த்துட்டு இவரோட பிஓக்யூ பார்த்துட்டு பிஓக்யூ வரும், அதில் இருக்கிறதையும் பிளான் அண்டு வந்து பிஓக்யூ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறது. லைக் வந்து அவங்க ஒரு அப்ரூவ்ட் சப்ளையர் இருப்பாங்க, ஸோ அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி இந்த மெட்டீரியல் எனக்கு சப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸிக்யூஷனில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சைட் இன்ஜினியராக எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுற முடியும். இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி உள்ள ரோல்.
அதாவது நீங்கள் வந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுக்கு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரோல் எஸ்டிமேட்டர்ன்றது அவங்க கொடுத்தா தான் வந்து அந்த ப்ரைஸ் எல்லாமே ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி வேலை பார்க்குறேன்னா அவங்கக்கிட்ட அந்த கான்ட்ராக்டே அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த டெண்டர் ஓகே ஆனாதான் இப்போ நான் அவங்க கோட் பண்ணியிருக்க டெண்டரும் இப்போ என் கம்பெனி வந்து அந்த டெண்டர் ஓகே பண்ணணும். அவங்க கோட் பண்ண டெண்டருக்கு கீழே வந்து நம்ம வந்து டெண்டர் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிளைண்ட்டு வந்து ஓகே பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த விஐபி படத்தில் வந்து வர மாதிரி. ஸோ வந்து நீ வேற கான்ட்ராக்டிங் கம்பெனியாக இருக்கலாம், இவன் வேற இருக்கலாம், இவன் வேற இருக்கலாம். ஆயா. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி எடுக்குதோ அதை பொறுத்து இப்போ நான் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவேன், இவன் ஒரு கம்பெனி இவன் ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுவான். எது பெஸ்ட் ப்ரைஸ், அவன் கோட் பண்ண ப்ரைஸோட எது கம்மியாக இருக்குது இது வந்து அப்படின்றது வந்து கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க என்ன கோட் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது, நான் என்ன கோட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஆனால் தெரியும். அந்த கம்பெனியில் யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் வாங்கிடலாம். அந்த மாதிரி இருக்கு. இவரே இதில் தந்துருவாரு. மெயினாக இன்னொரு விஷயமும் இருக்கு. குவான்டிட்டி சர்விங்கில் நல்ல லைக் நிறைய சப்ளையர்ஸோட நம்ம கான்டாக்ட் இருந்தால் நமக்கு பெஸ்ட் ப்ரைஸஸ் கிடைக்கும். இந்த பெஸ்ட் ப்ரைஸஸ் வச்சு தான் நம்ம வந்து கோட்டை வந்து வின் பண்ண ஏன்னா முடியும். ஒரு ஜிப்சம் போர்டு எவ்வளோ 22 ரூபாயா எவ்வளோ 11 AD பாருங்க 11 22. 18 20. அப்போ அவன் வந்து 11 அஜ்மானில் வாங்கி கொடுத்துருவான். அப்போ நம்ம துபாயில் போய் வாங்கிட்டு இருப்போம். அஜ்மான் டக்குன்னு மாட்டிட்டு வந்து ஜிப்சம் போர்டு அடிச்சுட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். அப்போ வந்து ஒர்க்கும் வந்து அந்த குவாலிட்டியும் இதாக இருக்குது, லக்ஸரியும் இருக்குது. ஏன்னா வந்து மெஜாரிட்டியாக துபாயில் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே விவிஐபி கிளைண்ட்ஸு. பாம் ஜுமேரில் இருக்க கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் தே ஒன்ட் அக்செப்ட். சீரியஸாக ஒன்றுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் கூட இது ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் இவ்வளோ ப்ரோட்டோகால்ஸ், இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ், இவ்வளோ சேஃப்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ விஷயம் இருக்குங்க. சின்ன வேலை தான். இப்போ வந்துட்டு அவனை இது போய் வெயிடானா வச்சிருவான், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இதை வைக்க போகிறேன்னு ஒரு மெயில் அனுப்பணும். அந்த வீடியோ ஆமாம், வைக்க போகிறேன்னு ஒரு மெயில் அனுப்பணும். அதுக்கப்புறம் அவன் ப்ரொசீட் ப்ளீஸ் அப்ரூவ் இட் அப்படின்னு கேட்பேன். அவன் ப்ரொசீட் அப்படின்மா. அதை வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா தீஸ் ஆல் ஆர் ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ். இங்கே சேஃப்டி ஃபாலோ பண்ணுறோம் துபாயில் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ இங்கே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. இது அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 7 மாதம் இங்கே ஒர்க் பண்ணால் மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் தெரிய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு எம்ஏஆர் அப்படின்றாங்க. எம்ஏஆர்னா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷன் ரிக்வஸ்ட்டு. இப்போ நீங்கள் தான் கிளைண்ட்டு, உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட் ஸ்டூடியோ நம்ம பண்ண போகிறோம், நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இந்த ரெண்டரில் காமிப்பேன். ஃபோட்டோவில் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க, ஆனால் அதில் வந்து பிளாஸ்டிக்கை கூட ஒட்டிடலாம்ல, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒட்டிடலாம்ல. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா இதோட மெட்டீரியலை நான் ஒரு 60x60 ஒரு போர்டில் வந்துட்டு நான் இதை வந்து ஒட்டி எடுத்துகிட்டு வந்து காமிப்பேன். இதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. சாம்பிள் போர்டு இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்துட்டு உங்களை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு கன்சல்டன்ட் இருப்பான், இல்லைனா ஒரு கிளைண்ட் ரெப் இருப்பான். அவன் பார்த்துட்டு ஓகே நம்ம அரபாப் இது ஒத்துக்கிட்டாரு, சைன் போட்டுருவாங்க. அந்த போர்டை நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். அதை மாற்றப்போ நம்ம வந்துட்டு இதை இன்ஸ்பெக்ஷன் ரைஸ் பண்ண வரப்போ இந்த பாரு இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டணும். இந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும், ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வச்சிருக்கணும். இந்த அளவுக்கு டீட்டெயிலான விஷயம் இது எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, நான் கிச்சனுக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஓகேயா அங்கே வந்து அந்த போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. கிச்சனுக்கு எதுக்குங்க தனித்தனி போர்டு இல்லை, நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு எந்த போர்டு வந்து யூஸ் பண்ணி நாங்கள் எந்த போர்டில் வந்து மெட்டீரியல் பண்ணுறோம் அதை வந்து நாங்கள் சொல்கிறதுக்காக அதை வச்சுருக்கோம். எனக்கு அப்போ தான் வந்து இது எனக்கு தெரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கு, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. அதாவது செக் பண்ணுறதுக்குன்னே தனியாக டீம் இருக்குது. கன்சல்டன்ட் கீழே வந்து சூப்பர்வைசன் டீம்னு ஒன்று இருக்கும். அவங்க வந்து இப்போ நான் ஒரு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, இப்போ என்னை மாதிரி ஒரு 10 வருஷம் ஒரு சைட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சைட் இன்ஜினியராக, ப்ராஜெக்ட் இன்ஜினியராக. அவங்க வந்து அட்லாஸ்ட் ஓகே இவ்வளோ ப்ரெஷர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்டன்ட் ரோல் போவாங்க. கன்சல்டன்ட் ரோல் என்னென்னா நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேனா அப்படின்றத செக் பண்ணுறது. அதாவது இப்போ நான் வந்து இப்போது இந்த இடத்துல 2 பிளாக் வச்சுருக்கேன், நடுவில் வந்து ஒரு மோட்டர் வைக்கணும், அதாவது அந்த சிமெண்ட் கலவை வைக்கிறோம்ல, அதை நான் அதிகமாக வச்சுருக்கலாம் இல்லை கம்மியாக வச்சுருக்கலாம். அதை வந்து செக் பண்ணி நீ இவ்வளோ தான் வைக்கணும், 1 சென்டி தான் நீ வைக்கணும், கரெக்டாக வைக்கணும். அதை வந்து நீங்கள் ஒரு வேலை முடிச்சுட்டும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும், அப்ரூவல் வாங்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வேலை முடியும் போதும் இப்போ நான் இப்போ ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு செங்கல் வச்சு கட்ட போகிறோம்னா ஒன்றும் பண்ண மாட்டோம், வருவோம் செக் பண்ணுவோம், மீட்ரு இங்கேருந்து இங்கே ஒரு செவர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் செவர் எழுப்புறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கல் வச்சு லேஅவுட் வைக்கணும். அதை வந்து அவர் வந்து செக் பண்ணுவார், ஓகே கொண்டு போங்க அப்படின்னு. ஒரு செர்டன் மீட்டர் போனதுக்கப்புறம் லிண்டல் லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து அவர் செக் பண்ணுவார், ஓகே இதுக்கப்புறம் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து செக் பண்ணுவார், ஓகே இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அட்லாஸ்ட் வந்து எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா வந்து இதை வச்சு தான் காமிப்பாங்க. ஸோ மெயில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக்ஸே நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து மெயில்ஸில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. கிளைண்ட் கிட்ட பேசுகிறதும் மெயிலில் தான் நம்ம பேசுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஹைரார்கி ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு கீழே கன்சல்டன்ட்டு கீழே மெயின் கான்ட்ராக்டர் கீழே சப் கான்ட்ராக்டர்.
சப்கான்ட்ராக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒரு ஒரு படியாக மேலே வருது. இப்போ கிளைண்ட் வந்து கன்சல்டன்ட்டு கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒன்று இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இதான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் கிளைண்ட் வந்து அதை அப்படியே கான்ட்ராக்டர்கிட்ட பாஸ் பண்ணுவாங்க, கான்ட்ராக்டர் சப்கான்ட்ராக்டர் பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒர்க்கை முடிக்கணும்னா அதே மாதிரி இந்த ரோல் தான் ஃபாலோ பண்ணும். கான்ட்ராக்டர் ப்ரெஷர் பண்ணுவான், கன்சல்டண்ட்டை அந்த மாதிரி இது மாதிரி மேலே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் உட்காந்து அமுக்கிட்டே இருப்பான். கடைசியில் சைட் இன்ஜினியர் தலையில் வந்து உட்காருவாங்க. அவன் லேபர் போட்டு அடிப்பான். இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ப்ரெஷர் எதுக்கிட்டே இருக்கும். தென் வந்து இங்கே குவாலிட்டி ஆஃப் செக்கிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி ஸோ இப்போ டக்குன்னு ஒரு நாளில் செவுரு எழுப்பிட்டு அடுத்த நாள் பூசிடுங்கப்பா அப்படின்னு இருக்காது. ஸோ இங்கே வந்து பிளாக் எழுப்புனா அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க இங்கே ஓட்டை இருக்குது, இதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கெமிக்கல் அடிக்கணும். இங்கே நீங்கள் நம்ம ஊரில் வந்து செவுரு இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் செவுரு அடிப்பீங்க, இங்கே அதுக்கு மேலே ஒரு கெமிக்கல் அடிக்கணும். அதுக்கு மேலே கெமிக்கல் அடித்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. என்ன கெமிக்கல்? டீபான் பிவிஏ அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டீபான் பிவின்றது இருக்கும். அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பிளாக் போட்டதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் தென் வந்து அந்த மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கெமிக்கல் அடிப்பாங்க. தென் வந்து அதை வந்து அவர் செக் பண்ணுவார், கெமிக்கல் வந்து பக்காவாக அடிச்சிருக்காங்களா இல்லையா, எத்தனை திக்னஸில் அடிச்சிருக்காங்க, இந்த இடத்துல கம்மியாக இருக்கணும், இங்கே இன்னொரு கோட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவல் கொடுப்பாரு, நீங்கள் இங்கே பிளாஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு செவர் வந்து ப்ராப்பராக இல்லைனா கூட இந்த ஒரு செவர் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செவர் நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒரு செவர் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கேற்ற வந்து பெனால்ட்டியோ, அதாவது என்சிஆர்னு ஒரு ஃபார்ம் இருக்கும், நான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து பிளாஸ்டர் பண்ணிட்டீங்க, அப்புறம் வந்து அவர் வந்து என்சிஆர் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். இல்லை நான் அந்த பிளாஸ்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் திருப்பி பிளாஸ்டர் பண்ணியிருக்கேன்ற எவிடன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இல்லைனா அதுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற ஒரு பெனால்ட்டி இருக்கும். என்சிஆர் இருக்கோ அதுக்கு அத்தனை பெனால்ட்டி அட்லாஸ்ட் வந்து கிளைம் பண்ணுவாங்க. இத்தனை என்சிஆர் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது, ஸோ நீங்கள் இவ்வளோ பெனால்ட்டி உங்கள் கம்பெனி மேலே கம்பெனி மேலே வந்து சார்ஜ், கம்பெனி வந்து இதுக்கு மேலே போடுவான், இவன் அப்படியே வந்து சப்கான்ட்ராக்டர் மேலே போட்டுருவான். ஸோ இதை மாதிரி இங்கே நிறைய இது இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஏன் வந்து இங்கே இவ்வளோ இது அப்படின்னா இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பிரச்சனை ஆயிடுச்சு, காசு தர முடியாதுன்னு பண்ணால் வெட்டு குத்து அப்படின்னு ஆக போகுது. இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. காசு தர மாட்டான், கட்டி முடிச்சுட்டா காசு தர மாட்டான், இல்லை காசு கொடுத்துட்டான் ஆளுங்களே வரமாட்டாங்க, கொத்தனார் யாரும் வரமாட்டான், சைட்டுக்கு ஆளே வரலன்னு பிரச்சனையாக தான் போகும், பஞ்சாயத்தாக போகும். அப்போ இங்கே இந்த பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே ஒரு பெனால்ட்டி. ரெண்டாவது வந்து காசு ரிலீஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20% கொடுக்குறது, கொடுத்துட்டு நீ 20%க்கு வேலை முடிச்சிருக்கன்னு காட்டு, அடுத்த பேமெண்ட்டை நான் தரேன் ஒரு 30% கொடுக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இவன்ட்டே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவன் ஜாவேத் வந்து ஒரு கார்பென்ட்ரி இதில் ஜாயினரி ஃபீல்டில் இருக்கான். அந்த ஃபீல்டில் வந்துட்டு எனக்கு ஒரு பெட்டு வேணும்னாலே ஒரு இது அட்வான்ஸ் கொடுக்குறது, டிசைனுக்கு காசு கொடுக்குறது, அப்புறம் 30%, அப்பான் ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் 90% கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக் எல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் 100% ரிலீஸ் பண்ணுறது. இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒரு பெட்டு வர்றதுக்கே, ஒரு கேபினெட் வர்றதுக்கே, ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இங்கே. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பார்க்கிங்கில் என்ட்ரி ஆகும்போது எக்ஸிட் போர்டுன்னு வச்சுருக்காங்களே, அந்த எக்ஸிட் போர்டுக்கு இங்கே சாம்பிள் சப்மிட் பண்ணி அதை செக் பண்ணி அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற முதற்கொண்டு இங்கே வந்து செக் பண்ணி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். பார்க்கிங் விட்டு வெளியே போகிறப்ப எக்ஸிட் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் இங்கே தேரா சிட்டி சென்டரில். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கா இல்லை வெளியவா? கம்பெனி. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட் சைட் சீட்டிங் ஏரியா இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த மாதிரி நார்மல் பிளான்டர்ஸ் தான். நாங்கள் அந்த சீட்டிங் ஏரியாவில் ஜஸ்ட்டு கிளைண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதா பிளான்டர்ஸ் வைக்க சொன்னாங்க. பிளான்டர்ஸ் வச்சுட்டோம். அந்த பிளான்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற மாதிரி கிளைண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, பிளான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பெபிள் ஸ்டோன்ஸ் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் ஓனர் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். இதுக்கு நாங்கள் மாலில் வந்து போய் பர்மிஷன் வாங்கணும். மாலில் வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. பட் ஆனால் அங்கே மாலில் இருக்க செக்யூரிட்டிஸ், அந்த மால் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ண முடியாது, நீங்கள் அப்ரூவல்ஸ் வாங்கிட்டீங்க, பட் டிசைனிங்ஸ் எங்கே, ட்ராயிங்ஸ் எங்கே, அந்த பெபிள் ஸ்டோன் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் 5 minutes ஒர்க்கு தான். அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு பெபிள் ஸ்டோன்ஸ் அதில் போட போகிறேன், அவ்வளோதான். வெறும் 4 பிளான்டர் பாக்ஸஸ்க்கு. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா மால்ஸ்லேருந்து இதுக்கு ப்ராப்பர் 3D டிசைன்ஸ் எங்கே, ட்ராயிங்ஸ் எங்கே, இந்த இதெல்லாம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீ அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணணும், இல்லைனா ரிமூவ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நியர்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஆகிடுச்சு. அந்த டிசைனிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு, ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து இதை மறுபடியும் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பெபிள் ஸ்டோனே வைக்க அலோவ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்டை நான் தூக்கி உள்ள கடலை கொட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஆக்சுவலாக அது எதுக்குன்னா வந்து இப்போது கிளைண்ட் வந்து அட்லாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சில இடத்துல குவாலிட்டிலாம் இல்லை அந்த மாதிரி. இப்போ ஒரு இடத்துல வந்து இல்லை நான்
இல்லை இங்கே ப்ராப்பராக வந்து இல்ல, இல்ல, இது டாக்குமெண்டேஷன் இருக்கு. டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு செவரில் வந்து நீங்கள் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டீங்க. ஆனால் வந்து ப்ராஜெக்ட்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஏதோ வந்து பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கிளைண்ட் வந்து டக்குன்னு வந்து அந்த அவங்க கொடுத்த கன்சல்டன்ட் மேலே வந்து கேஸோ ஏதோ சும்மா நார்மலாக கேஸ் போடுறாங்க. குவாலிட்டி ஆஃப் ஒர்க் சரியில்லை அப்படின்னு. கன்சல்டன்ட் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த செவருக்கு நான் வந்து கரெக்டாக அப்ரூவல் கொடுத்துருக்கேனா இல்லையான்ற அந்த பேப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ எல்லா டாக்குமெண்டேஷனும் இங்கே இருக்கும். ஒரு செங்கல் கொண்டு இங்கே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபுல்லாக வெளியிருந்து வர மணி தானே. நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறங்காட்டி நான் அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். பட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறங்காட்டி அந்த மாதிரி தான். இது நான் கொடுத்த ஒர்க்கு தானா, இங்கே நான் கேட்ட யூனிட் தான் வந்திருக்கா, இந்த யூனிட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா. கிளைண்ட் வந்து எனக்கு இந்த யூனிட் வேணும்னு சொல்லிடுவான். நம்ம வந்து அந்த யூனிட் கிடைக்கல, அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேறு யூனிட் கொடுத்தோம்னா அவன் வந்து உட்காந்துருவான். எனக்கு வந்து இந்த யூனிட் தான் வேணும், நீ யாரை கேட்டு அதை பண்ண. எப்படி இருந்தாலும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஆனால் ஸ்டில் அவன் வந்து அதை தான் ஹோல்ட் பண்ணுவான். நான் அட் எண்ட் இது வந்து எண்ட் யூசிங் பண்ணுறது எல்லாமே வந்து கிளைண்ட்ஸ் தான். ரியல் எஸ்டேட்டோட இது வந்து இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அது லாஸ்ட் அவங்க வராங்க, வந்துட்டு நம்மலாம் வீட்டில் ஊரில் வந்துட்டு என்னடா இது சோத்தில் தண்ணி ஊறி இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைலில் வந்து கிரவுட் ஒழுங்காக போடலை, இங்கே பெயிண்ட் ஒழுங்காக அடிக்கல. இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லலாம் டேரெக்டாக வந்து கிளைண்ட்டோட எடுத்துடலாம். ஒரு வில்லா ஒரு ஓனர் இருக்கார், அவர்கிட்ட எடுத்துடலாம். அவர் எதுவும் பண்ண மாட்டார். அவர் டேரெக்டாக அவரை ஹேண்டில் பண்ணி ஈஸியாக பேசி முடிச்சு இது பண்ணிடலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது தான் சின்ன சின்ன விஷயத்தையும் செக் பண்ணி சொல்லுவாங்க. நிறைய வாட்டி அந்த மாதிரி தான் ஊரில் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பா வீடு கட்டிடுவாங்க, சவரை வெளியே வச்சுட்டு கட்டுறது, வீட்டுக்குள்ளேயே தப்பு தப்பாக கட்டிடுறது. பிகாரி ஹோம்ஸ்னு சொல்லி ஃபினிஷர்ஸில் ரொம்ப இங்கே வந்து ஃபினிஷர்ஸில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. ரொம்ப நீட் ஃபினிஷர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறதுக்கே கன்சல்டன்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் கிளைண்ட் தென் அங்கே இதில் வந்து நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஸ்லாப் வந்து போட போகிறோம், அதாவது காங்கிரீட் போடுறோம், ஸ்லாப் காங்கிரீட் போட போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் என் சைட்லேருந்து ஒரு ஸ்டீல் ஃபிக்சர் ஒர்க் பண்ணுறேன்னா என் சைட்லேருந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்சல்டன்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அங்கேருந்து கவர்மெண்ட் இன்ஜினியர் வந்து திருப்பி அதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே நீங்கள் வந்து காங்கிரீட் போடவே முடியும். ஆமாம், அப்ரூவல் கொடுத்து இல்லை என்னால் வந்து அங்கே போட முடியாது. போட்டோன்னா இல்லை நீ ரிமூவ் பண்ணி திருப்பி இடிச்சிட்டு திருப்பி முதல்லேருந்து போடு அந்த மாதிரி சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது துபாயில். தென் ஃபைனும் அதிகமாக இருக்கும். இதுவும் இதுக்கு ஃபைனும் பே பண்ணணும். துபாயில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிறதுக்கு காரணமே இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்சுவலாக வந்து டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஃபைன். எஸ், ஆக்சுவலாக வந்து பெர்சன்டேஜ் டிலேக்கும் வந்து ரீசன் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபைன் பிரச்சனை கிடையாது. அதையும் செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நமக்கு இந்த சைட்லேருந்து நமக்கு டிலே இருக்குது. இப்போ எங்கள் சைடில் வந்து ஹேண்ட் ஓவர் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, நாங்கள் வந்து கன்சல்டன்சி, நாங்கள் வந்து டெவலப்பருக்கு தானே ஃபைன் வரும். இப்போ என்னாச்சுன்னா, நான் ஒரு கேஸ் ஸ்டடி கூட படித்தேன். 2 வருஷம் ஆயிடுச்சு டிலே, 2 வருஷம் டிலே ஆயிடுச்சு. நான் சொன்ன டைமோட 2 வருஷம் டிலே ஆனங்காட்டி கேஸ் போட்டேன். கேஸ் போட்டு என்ன பண்ணாங்கன்னா 500 திரம்ஸ் ஃபைன் போட்டு 500 திரம்ஸா? 500 திரம்ஸ் 500K திரம்ஸ். அதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. 500K தான் எவ்வளோ வச்சு நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 1.5 கோடி திரம்ஸ் வந்து ஃபைன் போட்டுவிட்டாங்க. போட்டு ஒன்றும் பண்ணிட்டாங்க. அந்த கிளைண்ட்டு தான் ஃபுல்லாக அந்த காசெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகிறோம். ஏன்னா ஒரு 40 நிமிஷம் டெக்னிக்கல் போயிட்டோம். இப்போ வந்து ஜாப்ஸ் திருப்பி வந்து ஊரில் அடி வாங்குறது அந்த மாதிரி போனால் கலெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே சிவில் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து டீடைலாக இருக்கும். ஸோ என்ன நீ கன்க்ளூட் என்ன பண்ணுற, என்ன சொல்ல வர, எஸ்டிமேட்டராக என்ன சொல்ல வர? ஓகே, எஸ்டிமேட்டராக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி சைட் இன்ஜினியராகவோ இல்லை குவான்டிட்டி சர்வேவராகவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, துபாயில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஜூனியர் எஸ்டிமேட்டராக தான் அகைன் ஒன்ஸ் இல்லை, அகைன் இப்போ எஸ்டிமேட்டராக வராங்கன்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ எஸ்டிமேட்டராக வரணும்னு ஆசைப்பட்டியா இல்லை வந்ததுக்கப்புறம் எஸ்டிமேட்டரா? நீ வந்ததுக்கப்புறம் எஸ்டிமேட்டரானு சொல்ல நீ வந்ததுக்கப்புறம் எஸ்டிமேட்டரானு. ஸோ ஃபஸ்ட் இங்கே எப்படி உங்களுக்கு எஸ்டிமேஷன் ரோலில் வந்து வேக்கன்சிஸ் துபாயில் இருக்குது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த ரோல்ஸ்க்கு நீங்கள் ஒர்க்குக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் நாலேஜஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஊரில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ குவான்டிட்டி சர்வேயிங் தெரிஞ்சிருக்கணும். ஆட்டோ கேட்ஸில் நல்லா இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே ஆட்டோ கேட் தான் சஜஸ்ட் பண்ணுறீங்க, எந்த ரோலாக இருந்தாலும். அது வந்து மேனிட்டரி, அதாவது பேசிக் திங். அது ஒரு பேசிக்கான பேசிக்கான இருக்கிறதுக்கு எமிரேட்ஸ் ஐடி மாதிரி சிவில்ல இருந்து ஆட்டோ கேட் பேசிக் டிராயிங் வந்து பேசிக்காக 2Dல போடுறது ஆட்டோ கேட் தான். ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். இதில் வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுப்போம். ஸோ எஸ்டிமேட் பண்ணும்போது வால்ஸோட லென்த் எல்லாமே பண்ணுறதுக்கு ஆட்டோகேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஆட்டோகேட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே, நீங்கள் வந்து யூஏக்கு யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் ஜூனியர் எஸ்டிமேட்டராக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஜூனியர் எஸ்டிமேட்டரில் பிஓகே ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டி எடுக்கிறது இதை லேர்ன் பண்ணிக்கிட்டு
இங்கே இருக்க உங்களோட கொலீக்ஸ் சீனியர்ஸ் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் சப்ளையர்ஸ் கூட நிறைய சப்ளையர்ஸ் கூட இன்ட்ராக்ட் வச்சு ப்ரைஸஸ் தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க ப்ரைஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாம். ஸோ இந்த ப்ரைஸஸ் எல்லாமே கேதர் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் பர் டே ஒரு நியூ மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இது நல்ல உருப்படியாக இப்போ தான் ஃபஸ்ட்டு இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் பழைய கம்பெனிலலாம் வந்து ஒரு எக்ஸல் ஃபைலே இருக்கும். எந்தெந்த ஜிப்சம் போர்டு இருக்குது, ஜிப்சம் போர்ட்லேயே ஒரு 3 ஜிப்சம் போர்டு இருக்குது. மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, நார்மல் ஜிப்சம் போர்டு இருக்குது. கலர் டிஃப்ரெண்ட்டாக வரும். இதோட ப்ரைஸஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் அவன் சொல்கிற மாதிரி அவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருக்குது. எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு நிறைய கம்பெனியில் வந்துட்டு டேட்டா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் தரமாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் இருக்கும் அதில். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட நாலேஜ் இருக்கணும் எஸ்டிமேட்டராக இருக்கும்போது. வேறு என்னென்னலாம் ஹடில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இங்கே வந்தாங்கன்னா? பொதுவாக ஒரு சிவிலுக்கு வராங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி ஹடில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு. ஓகே. அப்புறம் வேறு என்னென்ன மாதிரி ஹடில்ஸ் எல்லாம் வந்து சிவிலுக்கு இங்கே வராங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணுவாங்க? அவன் பிளைண்டாக வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது, அவங்களாம் லேர்ன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பேசிக் சைட் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து காங்கிரீட் மிக்ஸ் அப்படின்லாம் இருக்கும். அதை பற்றியாவது லைட்டாக தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியாமல் வந்தோம்னா இங்கே வந்து ஒர்க்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா நான் அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஆக்சுவலாக ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணி தான் வந்து தியரட்டிக்கலாக நிறைய இது படிப்போம் காலேஜில். ஆனால் தியரட்டிக்கலையும் தாண்டி நம்ம லேபில் பண்ணுவோம்ல, இந்த வந்துட்டு காங்க்ரீட்டோட ரேஷியோ டெஸ்ட் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அதை வந்துட்டு அந்த வாட்டர் அது என்னதுடா கியூப் டெஸ்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்னு சொல்லி 7 days அதெல்லாம் எடுப்பாங்க. 20 days வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹேமர் டெஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஸ்லம் டெஸ்ட்டு, இதெல்லாம் தான் வந்து இந்த லேபில் கற்றுக்கிற டெஸ்ட்டு. இதெல்லாம் தான் ரொம்ப ஸோ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். இது லைஃப் லாங் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னாவே ஓகே காங்கிரீட்டுக்கு என்னென்ன டெஸ்ட் இருக்குது, அதாவது காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன டெஸ்ட் எடுப்பீங்க, காங்கிரீட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் எடுப்பீங்க, எத்தனை நாளில் எடுப்பீங்க, எத்தனை நாளில் எடுக்கணும், ஒரு ஸ்லாபுக்கு எத்தனை நாள் எடுக்கணும், ஒரு காலம்க்கு எத்தனை நாள் எடுக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லாமே நம்ம காலேஜில் படிப்போம். எல்லா இயர்ஸ்லையும் நம்ம வந்துட்டு லேபுள்ள வந்து இது எல்லாமே படிப்போம். காலேஜில் வந்துட்டு நான்லாம் சிவில் படிக்கிறப்போ கம்ப்யூட்டர்லாம் வச்சானுங்க, சம்மந்தமே இல்லாதது. கம்ப்யூட்டர்லாம் எங்களுக்கு இருந்தது. கம்ப்யூட்டர் இருந்தது, வேற என்னடா இருந்தது, நிறைய அப்போ போகிறதில்ல. ஆனால் அன்வான்டையும் தாண்டி இந்த லேபில் சில விஷயம்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் இருக்குது, அதில் கை விட்டு பார்க்குறப்போ லம்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடாது தானே, லம்ஸ் இருக்கக்கூடாது. அதோட டெம்பரேச்சர் செக் பண்ணணும். இன்னொரு விஷயம், காங்க்ரீட் வந்துட்டு ஒரு லாரியில் வந்து பேட்ச் பிளான்ட்லேருந்து கிளம்பி வருதுன்னா 2 hours இருக்கணும். அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா ஒர்க்கபிலிட்டி இருக்காது. இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து லேப்லேயே சொல்லி தருவாங்க. ஆட்டோ கேடும் நம்மளுக்கு லேப்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா லேப்ல தான் கட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பேசிக்கான பிளானிங்குமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த லீட் டைம்னா என்ன, எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க காலேஜில். இப்போ படிக்கிறப்ப அதை படிச்சிருக்கோமேன்னு இருக்கு. ஆனால் என்ன படிச்சோன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால காலேஜில் படிக்கிறப்போ ஆமாம் தியரி வந்துட்டு நீங்கள் மக்கடிச்சு பாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. ப்ராக்டிக்கலாக நிறைய நாலேஜ் இருக்கணும். லேபில் இருக்கிறது நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே சிவில் ரிலேட்டடாக கொஞ்சம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஐடியா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். நமக்கு எதுவும் தெரியாதுங்கிற அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் ஸ்டார்டிங்கில் டைம் அதிகமாக வந்து ஒர்க்குக்கு நீங்கள் கரியர் ஸ்டார்ட் எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஸோ ஒர்க்கு உங்களோட டைம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். சேலரி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் சேலரியை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒர்க் டைமை ஃபுல்லாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பொதுவாகவே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம போடுற எஃபோர்ட்டு தான் ஒர்க்கில் பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்டீங்க பண்ணக்கூடாது தப்பு என்னன்னு தானே கேட்டீங்க. பண்ணக்கூடாது தப்பு ஃபஸ்ட்டு காலேஜ்லேருந்து நான் வரேன். பண்ணக்கூடாது தப்பு இந்த லேப் பீரியடை கட்டடிக்கிறது. இதெல்லாம் ஈஸியாக கட்டடிச்சிடலாம், அழகாக கட்டடிச்சிட்டு போயிடலாம். அப்புறம் அந்த ஃபைனல் இயரில் பண்ணுவோம்ல ப்ராஜெக்ட், அது வந்து சிவில் ரிலேட்டடாக இருக்க வெளியில் கொடுத்து பண்ணுறது. நான்லாம் வந்து ஒரு ஒருத்தர் பண்ணாருங்க, அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் புழுவை போட்டு தண்ணியை பியூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று ஈஸியாக இருக்கிறது ஒன்று எடுத்துட்டேன். அப்போ காங்கிரீட் ரிலேட்டடாக சிவில் ரிலேட்டடாக அந்த ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு லேபை முடிச்சுட்டு ஆக்சுவலாக அவன் வந்து சாயில் ரிலேட்டடாக எடுத்துருந்தான். ஆமாம் சாயில் ரிலேட்டடாக இல்லை, வாட்டர் ரிலேட்டடாக நான் வாட்டர் ரிலேட்டடாக எடுத்திருந்தேன். அந்த மாதிரி அன்வான்டாக இது ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளை கஷ்டப்படுத்தினா தான் நம்மளை வந்து இங்கே கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமே நிறைய பேர் என்ன ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்தோடனே தே பிகம் சொஃபிஸ்டிகேட்டட். ஏன்னா வந்து அந்த பெட் ஸ்பேஸில் பார்த்தோன்னே அந்த அங்கே இருக்க என்விரான்மெண்ட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
ஒரு 20 பேர் இருக்காங்க ரூமில் அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் வயசு அதிகமாக இருப்பாங்க. நெகட்டிவ் பண்ணுவாங்க அவங்க. எல்லாரும் என்னன்னா அதெல்லாம் இப்படிதான் ஒரு 2 மாசத்துல கிடைக்கும். ஏன்னா என் மருமகன்லாம் இருந்தான் ஒரு 12 மாசம் ஆச்சு அப்படின்னு எடுத்தோடனே நெகட்டிவ் சைடு தான். எவ்வளோ சம்பளம்? 2000 சொல்கிறாங்க. 2000னா நல்ல சம்பளம் தான். அந்த நல்ல சம்பளம்னு நம்ம மைண்டில் திணிக்கிறதுக்கே காரணம் என்னென்னா அவங்க ரிலேட்டடாக எல்லாருமே அந்த சம்பளத்தில் இது பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெஷராகவே 5000 6000 எதிர்பார்க்க முடியும். கம்பெனி பொறுத்து. ஒரு இங்கிலீஷ் கம்பெனியாக இருந்தால் கொடுப்பான். ஒரு இந்தியன் கம்பெனியாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹெச்ஆர் இந்தியனாக தான் இருப்பான். எனக்கு 2000 போதும். இல்லை அந்த ஆமா. அந்த 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 இஷ்யூ இங்கே வந்து நிறையாவே இருக்குது. இப்போ யூரோப்பியன் கம்பெனியில் வெஸ்டர்ன் ஃபுல்லாகவே போயிட்டோம்னா இந்த இல்லை அரபிக்கு அந்த மாதிரி போனால் நல்ல சேலரி இருக்கும். இப்போ இது ஏஷியன் சைடு ஃபுல்லாகவே வந்துட்டோம்னா அவனுக்கு தெரியும் அவன் பேக் ஹோமில் வந்து இவனுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், அவன் இவனால் இதில் சர்வே ஆக முடியும்னு சொல்லி அவன் அதான் ஃபிக்ஸ் பண்ணுவான். மெயினாக ஃபஸ்ட்டு அந்த பெட் ஸ்பேஸ் வந்தோடனே அங்கே இருக்க யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆகாதீங்க. அங்கே இருக்க யார்கிட்டையும் க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வெளியே சுற்றுறது அப்படியே பழக்கமாயிடும். அப்புறம் அந்த அடுத்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து எமிரேட் சைடு வர வரைக்கும் நான் யார்ட்டையுமே க்ளோஸ் ஆக வேணாம். க்ளோஸ் ஆகக்கூடாது. பெட் ஸ்பேஸில் இருந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு டார்க்னஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, யாராவது நம்மள்ட்ட பேசுவாங்களா, ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு யார்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். மெட்ரோவில் போகும்போது யார்கிட்ட பேசலான்னு தோணும். அதெல்லாம் தாண்டி நம்ம கெரியர் வைஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏர்லியாக எந்திரிச்சு வந்து ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக போகணும். நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாம விட்டோம். நானும் அந்த விஷயத்த பண்ணாம விட்டேன். டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு டேரெக்டாக போகாம விட்டு தான் நான் நிறைய பேர் பெரிய நானும் வீடியோவில் சொல்லுவேன் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுங்க. நான் டேரெக்டாக 2-3 வாட்டி தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பேன். இல்லை, டேரெக்டாக போய் தான் நான் அப்ரோச் பண்ண நிறைய பேர்ட்ட சொல்லுவேன். ஏன்னா நான் இருக்கிற சைட்டில் இப்போ நான் வந்து ஹைரேஸ் பில்டிங்கில் இருக்கேன். இங்கே நிறைய பேர் டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து என் மேனேஜர் என்ன சொல்லுவார்னா, ஓகே உனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது, நீ வந்து தென் 2-3 பேர் ரெக்ரூட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து அதே மாதிரி தேடி சைட் பை சைட்டு, இப்போ உங்கள் சைட்டு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சைட்டு தான் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சைட்டுக்கே நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம் டேரெக்டாக. ஏன்னா வந்து ஹெச்ஆர் எடுக்கிற இன்டர்வியூட இப்போ சைட்டில் ஒரு மேனேஜர் இருக்கார், பிஎம் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கேப்பபிளாக இருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட நாலேஜ் என்னன்னு தெரியும். ஓகே, இவனை வந்து இப்போ ஒரு சைட்டுக்கு வந்து ஒரு 2 சைட் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் தான் இருக்காரு, ஒரு ஆள் நீட் இருக்குன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஆள் ஓகே இவனோட நாலேஜ் வச்சு இப்போ நம்ம சைட்டை வந்து ஓரளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஐடியா வந்துச்சுன்னா அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போய் வந்து அப்ளை பண்ணுறது கூச்சமோ, இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம்ப்பா, டேரெக்டாக போய் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் போனால் வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீல்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், ஊருக்கும் இதுக்குமே நிறையா சேஞ்ச் ஆகும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். சைட் இன்ஜினியர் இருக்கும்போது வேலை தெரியாட்டியுமே கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும். சிரிச்சுக்கிட்டே பேசணும். சில ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான். இப்போ நானே இப்போ எங்கள் கம்பெனியில் 2-3 டெக்னீஷியன்ஸ்க்குலாம் இன்டர்வியூ எடுப்பேன். அப்படியே சைலண்ட்டாக இருக்கும்போது வி டோன்ட் ஃபீல் லைக் அவங்களை எடுக்கணும் அப்படின்னு தோணாது. கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இங்கிலீஷ் தெரியாட்டியுமே பேசணும். ஆமாம், அவ்வளோதான். ஃபேஸ் பண்ணுறது அவன் நம்ம ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றது தெரிஞ்சாலே ஃபேஸ் பண்ணிடணும். அவங்கள ஃபேஸ் பண்ணிடணும். போனோன்னே உட்காந்து அவங்கள ஃபேஸ் பண்ணிடணும். எஸ்டிமேட்டருக்கும் அதே மாதிரி டேரெக்டாக அப்ரோச் பண்ண ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா? இல்லை வந்து ஆனால் முன்னாடியே ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கிற முன்னாடி இல்லை, ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்குது. பட் குவான்டிட்டி சர்வேயிங் பேசிக்காக தெரிஞ்சிருந்தா நம்ம ஃபர்தராக நம்ம பிஓக்யூ தெரியணும். ஸோ நிறைய எஸ்டிமேஷன்லேயும் இன்னொரு மெயின் விஷயம் இருக்குது, நிறைய பேர்கிட்ட பேச கற்றுக்கணும். ஸோ சப்ளையரோட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கணும். நான் இன்ட்ரோவர்ட் பேச மாட்டேன். இல்லை இன்ட்ரோ இப்போ ஆமாம். ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து நீங்கள் வந்து உள்ளே வர முடியாது. சிவிலில் எந்த ரோலுக்குமே வந்து போக முடியாது. மேபி நீங்கள் வந்து ஒரு டிராஃப்ட் மேனாக நீங்கள் போய் உட்காரலாம். ஆக்சுவலாக ஒரு பிளான் போடுறதா நீங்கள் வந்து இப்போ நான் நிறைய பேர் வந்து பேச மாட்டேன் அப்படின்ற ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு டிசைனராக போய் உட்காரலாம். ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் அப்ரோச் பண்ணுவாங்க, இந்த டிசைன் வந்து எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் சைட்டில் இருந்தாலும் பேசணும், ஒரு எஸ்டிமேட்டராக இருந்தாலும் பேசணும், ஒரு கியூஸாக இருந்தாலும் பேசணும். கால் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கால் வந்துகிட்டே இருக்கும். கால் அட்டெண்ட் பண்ணி தரணும். ஆமாம், அவ்வளோ கால் வரும். அந்த டீம் கோஆர்டினேஷன் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கணும். ஹிந்தி முக்கியம் தானே? ஹிந்தி கண்டிப்பாக முக்கியம். ஹிந்தி வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஹிந்தி பேசாதீங்க அப்படிலாம் சொன்னதெல்லாம் பெருமை கிடையவே கிடையாது. ஊரில் ரொம்ப வருவேன். ஓகே, இங்கே வந்து ஹிந்தி பேசணும். ஆக்சுவலாக இருக்கீங்க, ஹிந்தி தெரியாது, என்ன இஷ்யூ பிரச்சனை இல்லை. பட் ஒரு இடத்துல என்ன பேச முடியுது சார்? இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி தெரியலைன்னா தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் சைட்டில் இருந்தாச்சும் வடக்கன் பையாட்டியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இங்கே எல்லாருமே வந்து கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் தெரியாமல் வரனால இப்போ அதுவே வந்து சில பேருக்கு வந்து சைட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து ஒரு தடங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. தெரியலையா வந்து கற்றுக்கலாம், எல்லா விஷயமே வந்து கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து இனிஷியலே சொல்லுவாங்க, என்ன பேச தெரில, இவனுக்கு வேலை தெரில அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எல்லா இடத்துலையுமே நடக்கிறது இருக்கும். சைட்டில் வந்து ஈவன் ஒரு லேபர் கூட நம்ம ஒரு இன்ஜினியரை பார்த்து வந்து இவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி நினைக்கிற சூழ்நிலை. ஸோ நிறைய சொல்லுவாங்க. நிறைய ரொம்ப வந்து அவமானம் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுவோம் சைட்டில். ப்ரொடக்ஷன் மேனேஜராக மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது இருந்தப்போ எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. குஜராத்தில் இருக்கும்போது வேறு வழி இல்லை, ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும், லேபருக்கு இங்கிலீஷ் தெரியாது.
வேறு வழி இல்லை, அவன் திட்டுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனை போட்டு திட்டுற மாதிரி இருக்கும். இல்லைங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஹிந்தி கற்றுக்கணும், இது கற்றுக்கணும். நிஜமா என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மனசை தளர விடக்கூடாது. அதை கற்றுக்கிட்டா போதும், இங்கே பொழைச்சிடலாம். மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும். மென்டலி அது துபாய் வர எல்லாத்துக்குமே இது பொருந்தும். மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் துபாயில் சர்வே ஆக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜாப் தேடுறப்போ அந்த ஒரு கஷ்டத்தில் இதுவும் ஒரு மெயினான கஷ்டம். முதல்ல வந்து இந்த ஊரில் எங்கே போடணுன்னே தெரியாது. இங்கே வந்து ஏன்னா நம்ம மெஜாரிட்டி ஆஃப் எனக்குலாம் நான் வேலை தேடுற டைமில் நெட் இருக்காது. நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கூகுள் மேப்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். சரி, இந்த மெட்ரோ இங்கே போய் இறங்கிட்டு இந்த பஸ்ஸு பிடிக்கணும், இந்த பஸ்ஸு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 இன்டர்வியூ வந்து பக்கத்தில் ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு, பிஸ்னஸ் பேல 2 இன்டர்வியூ அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு, அதுக்கு ஓகே இந்த இடத்துல இருந்து இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம இது பிளான் பண்ணிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே மெயின் ப்ராப்ளமே ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு நம்மளுக்கு மீன்ஸ் இருக்காது. எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது தெரியல. ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சில பேர் வேற அஜ்மான்ல போய் உட்காந்துக்கிறாங்க. சில பேர் சார் ரொம்ப நேரமா துபாய் ஜாப்ஸை பத்தி பேசுறீங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? எல்லாம் உங்கள் கோயில்ல இருக்கு சார். ஸோ இதுதாங்க விஷயம். சிவில்குள்ளே வரணும்னா சிவில்குள்ள வந்தோம்னா நீங்க சைட் இன்ஜினியரா இருக்கணும். ஷையாகக்கூடாது, கூட கை வைக்க கூடாது. நிறைய விஷயம் நடக்கும். பட் நீங்கள் வந்து இவ்வளோ பண்ணி தேடினா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்போஸ் இந்த ஓவர் டைம் வேறு வழி இல்லாமல் பார்க்குறப்போ, இல்லை வந்து டெக்னீஷியன் ஒர்க் பண்ணலினா அந்த மாதிரி சமயத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இல்லை வந்து சைட்லேயே வந்து உள்ள காசு வாங்குறாங்க அந்த மாதிரிலாம் இஷ்யூ வருதுன்னு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை 3 பேர்த்தையும் கேட்குறாது. ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூஏயில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க்கு வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சார் இந்த ஒர்க் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கமிஷன் தரேன், இது தரேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நிறைய வாங்குறது தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல. அவங்களுக்கு ஒர்க்கு தேவைங்கிற எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க்கு தேவை, அவனுக்கு காசு தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயம்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, வாங்குறீங்களா ப்ரோ? இல்லை நான் எதுவும் வாங்குறது இல்லை. ஸோ இங்கே டிரான்சாக்ஷன் எல்லாமே விசிபிள், எல்லா பேங்க் டீட்டெயில்ஸும் ரொம்ப விசிபிளாக இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் இதில் ஃபேக்டர்ஸ் அதிகம். கையில் வாங்கிப்பார். அதனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், பெட்டி கேஷ் ஃப்ளோஸ். பேங்க் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுமா கம்பெனி? நம்ம சைட் இன்ஜினியராக இருக்கனா பெட்டி கேஷஸ்லாம் கொடுப்பாங்களா, பில்லாவே சப்மிட் பண்ணாலே போதும். அதில் டீ குடிச்சோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ் நம்மளை வந்து நிறைய விதத்தில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சார் நான் உங்களுக்கு கமிஷன்ஸ்க்கு எனக்கு வந்து இந்த ஒர்க்கு எப்படியோ அவார்ட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த ஒர்க்கு நீட்டாக பண்ணி தருவேன்னு. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல், மணியை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல், அந்த சப்ளையர் நல்லா ஒர்க் பண்ணுறாரா, நல்லா ஃபினிஷஸ் கொடுக்குறாரா, நல்லா ப்ரைஸிங்ஸ் கொடுக்குறாராங்கிறத பாருங்கள். ஸோ இது மூலியமாக உங்கள் ஒர்க்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். உள்ள டெக்னீஷியன்ஸ் வந்து இப்போ ஓவர் டைம் பார்க்கறனா பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, இல்லை உள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி? இல்லை ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப நடக்கும். இல்லை ரொம்ப நான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் நேற்று கூட சட்டையை பிடிக்கிற மாதிரி வந்து. ஏன்னா ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறது, நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஓவர் டைம்லாம் சைன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கம்பெனியில் வந்து சில பேமெண்ட் இஷ்யூனால மேபி அவங்ககிட்ட வந்து கட் பண்ணியிருப்பாங்க. லேபர்ஸ் வந்து நம்மளை தான் கேட்பாங்க, ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய வந்து இதை. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அவன் கட் பண்ணனால நான் அடுத்த வாட்டி ஏதாவது ஒர்க் சொன்னா அவன் பார்க்க மாட்டான். அடுத்த வாட்டி சொன்னால் பார்க்க மாட்டான், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ண முடியாது. டு பி ஃப்ராங்க், இப்போ எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு வண்டி வந்து நிற்கிது காங்கிரீட் போகிறதுக்கு, 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துக்கோ முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா, இல்லை நான் கிளம்புறேன், அவ்வளோதான் எனக்கு டைம் முடிஞ்சு, எனக்கு ஓவர் டைம் இருந்தாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது ஃபோர்ஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவங்க இஷ்டம் இல்லை. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சின்ன வயசுலலாம் எப்படி கொஞ்சம் ஆசை தூண்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறா டீ வாங்கி தரணும், அந்த மாதிரி ஆசை தூண்டி தான் நம்ம இது பண்ண முடியும். காக்கா பிடிக்கணும், நம்ம வந்து ஒரு ஜூஸ் வாங்கி தரணும். சம்டைம்ஸ்லாம் நம்ம பெட்டி காசு இல்லாட்டியுமே நம்ம ஓன் காசுல இருந்து கொடுத்து, இப்போ நம்ம கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, அதாவது அவனுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இதான். பெப்சி கிப்சி வாங்கி கொடுத்தா தான் வேலை நடக்கும். பிரியாணி வாங்கி கொடுப்பா நைட் ஆனால் கண்டிப்பாக பிரியாணி வாங்கி கொடுக்கும். ஆமாம், கண்டிப்பாக பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்? அதான் அதுதான் எப்படின்னா, இப்போ நான் இப்போ நேற்று கூட பெப்சிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு 10 ரூபா கொடுத்துருந்தேன். அவனுங்க வந்து சரி கார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு 30 ரூபாய்க்கு அல்ட்ராவாபி ஒரு 10 டப்பா வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அதெல்லாம் நடக்கிறது தான், கம்பெனியில் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். சும்மா அவன்கிட்ட கோவப்படுறதோ, அது நமக்கு வேலையாகணும்னா நம்ம எந்த மாதிரி நடந்துக்கணுமோ அதை நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துக்கணும்.
ஸோ இதுதான் மேக்ஸிமம் சிவிலில் வந்து நடக்கிற விஷயமா இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற விஷயம்லாம் தெரியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சிவில் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 3 பேர்த்திட்டையும் கேட்கலாம். இல்லை எங்கிட்ட கேட்டிங்கன்னா கூட நாங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க எல்லார்ட்டையுமே நான் கேட்குறேன் இல்லை கடைசியாக. மெயினாக வந்து இந்த நாலேஜ் எல்லாத்தையும் தாண்டி நிறைய ரோல்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா நிஜமாவே அந்த நாலேஜ் இல்லாத பர்சன் டிசர்விங் இல்லாத பர்சன்லாம் இருப்பாங்க. மெயினான விஷயம் துபாயில் கான்டாக்ட்ஸ் தான். கான்டாக்ட்ஸ் வச்சு தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும். அவனுக்கு ஒரு இடத்துல வேகன்சி தெரியும். கான்டாக்ட்ஸ் மூலமாக தான் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக ரேப்போ டெவலப் பண்ணணும். இல்லை நான் பேச மாட்டேன், இந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன், அதெல்லாம் இல்லவே இல்லை. பிடிக்காட்டியுமே சிரித்து பேசிட்டு ஓகே நல்லா இருக்கீங்களா, அவன் மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் வரும், எனக்கு அவனுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும், அவனுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பேன், அவன் கம்பெனியில் வேகன்சி இருந்தால் அவன் சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி தான் துபாயில் வந்து சிவில் ஃபீல்டு வந்துட்டு எப்படின்னா ஒரு சினிமா ஃபீல்டு மாதிரி. இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த ஆடிஷன் இருக்குது, போய் நடிங்க, அந்த மாதிரி தான். இங்கே ஒரு வேகன்சி இருக்குது, இங்கே ஒரு ஒர்க் இருக்குது, அவ்வளோ நிறைய குரூப்ஸும் இருக்கும். சப்கான்ட்ராக்டர் குரூப்ஸ்னு சொல்லி ஒரு வேலை இருந்தால் போடுறதா இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து சிவிலில் வந்து கான்டாக்ட் இருக்கணும். யார் கான்டாக்ட் பெருசு தான் ஜெயிக்கும். இங்கே ஒரு வேலை எடுத்து இப்போ நாளை பின்ன இவன் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கான், நாளை பின்ன அவன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறான்னா என்னோட டீம் இருக்குப்பா, நான் இதை கம்மி காசுக்கு முடிப்பேன்ப்பா. அட் த லேட்டர் ஸ்டேஜ் இதாக தான் இருக்கணும். புரியுதா? நான் இந்த ஃபீல்டில் இந்த ஒர்க்கு மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஷுட் நாட் பி ஸ்பெசிஃபிக். இப்போ நான் வந்துட்டு எஸ்டிமேட்டராக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது நான் கற்றுக்கணும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வைட் வெரைட்டியாக வந்து எல்லாமே கற்றுக்கணும்னு ஷுட் பி ஓப்பன். அதை ஃபுல்லாக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு இருக்குன்னு தெரியணும். எல்லாருக்கூடயும் பழக்கம் வச்சுக்கணும். எல்லாருக்கூடயும் கான்டாக்ட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது நமக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கும். ஒரு ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா முதல்ல வந்து கேட்கணும். வேலை இருக்கான்றதே ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு கற்றுக்கிறணும். நிறைய பேர் வந்து கேட்கவே மாட்டாங்க, அப்ளை பண்ணிட்டு இருந்துப்பாங்க. ஆனால் அவங்க முதல்ல வந்து கேட்க ஆரம்பிக்கணும். டு பி நீ ஒரு நான் இருக்கிற இல்லை நிறையா தமிழ் ஆட்கள் இருக்காங்கன்னா நார்மலாக பேசும்போது ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். கூச்சப்பட்டு எதுவும் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த இடத்துல வேலை யாருக்காச்சும் தெரிஞ்சா மேபி இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வரும்போது கூட ஒரு சாப்பிட்ற இடத்துல பக்கத்தில் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர், நான் ஒரு இடத்துல ஹெச்ஆராக இருக்கேன், நீ வந்து என்னோட மெயில் தரேன், நீ அப்ளை பண்ணு, உன்னோட ஸ்கில் ஓகேவாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுல்ல. வாயை ஓப்பன் பண்ண அங்கே வாய் ஓப்பன் பண்ணனால அவன் வந்து வாயை திறந்து பேசினால தான் அவனுக்கு ஒரு சான்ஸே கிடைக்குது. ஸோ இங்கே நிறைய இடத்துல வந்து பேசணும். தென் வந்து இங்கே இந்த அவமானங்கள் பார்த்துலாம் வந்து சத்தியமாக வந்து மனசு உடஞ்சோ அந்த மாதிரி வந்து போகவே கூடாது. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் ரூமில் 4 பேரும் உட்கார்றதுக்கு முன்னாடி சட்டை வேத்து ரோட்டில் நடந்த தருணங்கள் 4 பேருக்குமே இருக்கு. நான் வந்த புதுசில் வந்து சம்மர் டைமில் வந்து அந்த வீடியோலேயே பார்த்துருந்தேன். சம்மர் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்லாம் நனைஞ்சு தான் ஓடுவோம். நீங்கள் எதாவது கன்க்ளூட் பண்ணணுமா? ஸோ ஃப்ரம் மை சைடு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஃபுல் டைமையும் சேலரியை பற்றி திங்க் பண்ணாமல் ஒர்க்கை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டு ஒர்க்கை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டு உங்கள் கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இயர் பை இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவே ஓப்பன் ஆக்கி கொடுக்கும். நிறைய கம்பெனிஸ் உங்களையே தேடி வருவாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக தேவை கிடையாது. கான்டாக்ட்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ நிறைய கம்பெனிஸ் உங்களை ரீச் பண்ணி வருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிரும். இது இப்போ பேசிக்காக நான் எல்லாத்தையும் ஒரு விஷயம் கேட்கணும். இப்போ உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜராகவோ இல்லை வந்து சைட் இன்ஜினியராகவோ இல்லை எஸ்டிமேட்டராகவோ பேசிக் சேலரி என்ன ஸ்டார்ட் ஆகும் துபாயில்? சைட் இன்ஜினியர்லேருந்து ஒரு 253 ஸ்டார்ட் ஆகும். இப்போ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னு போகிறப்போ 6, 7, 8 வரைக்கும் போகும். மேனேஜர் ரோலுக்கு 10க்கு மேலே போயிடும். மேனேஜர்லாம் மினிமம் 10க்கு மேலே எதிர்பார்க்கணும். மினிமம் மினிமம் 10க்கு மேலே. ஃப்ரெஷராக நீங்கள் துபாயில் ஃப்ரெஷராக வந்தால் 225 தான், 3 மேக்ஸிமம். ப்ராஜெக்ட் இன்ஜினியராக டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக டேரெக்டாக எடுக்க மாட்டாங்க, சூப்பர்வைசர்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க, சைட்டில் போடுவாங்க. பட் இந்த மாதிரி ஆஃபீஸ் ரோல்ஸாக இருந்தால் மேபி அதுவுமே சொன்ன மாதிரி ஜூனியர் ரோல்ஸ் தான் மெஜாரிட்டியாக. ஜூனியருக்கு என்ன 3000 எல்லாமே இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த ரோல்ஸ் 5 ரூபாய்க்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். சீரியஸ். அப்போ வந்து எல்லா ரோல்ஸும் நான் வரும்போது அப்படி தான் ஸ்டார்டிங் வந்து 2.5 to 3. லக் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். சில பேருக்கு வந்து 4ல் இல்லைன்னா 4.5ல் ஸ்டார்ட் ஆகும். வெஸ்டர்ன் கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா 7, 6 கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து அது ரொம்ப ரேர். முதல்ல அவங்க எடுக்கிறதே பெரிய ரேராக சஸ்டெயின் பண்ண தெரிஞ்சிருக்கும். நாலேஜ் இருந்தால் தான் அவனை எடுக்கவே செய்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன்ஸ் கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எடுக்கவே செய்வாங்க. ஃப்ரெஷர் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ரொம்ப பார்க்குறாங்க வெஸ்டர்னில். அது ஓகேவாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறோங்கிறதும் இருக்குது. லைக் நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டு நம்ம ப்ரொஃபைலையும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்ஸ் வந்து நம்ம வேறு கம்பெனியில் மூவ் ஆனாலும் அது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. 10 வருஷம் இருங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ சிவிலில் வந்து ஆவரேஜாக ஒரு கம்பெனியில் எவ்வளோ வருஷம் இருக்கணும்? எவ்வளோ வருஷம்னா இருக்கும்? 30 வருஷம் கூட இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். இல்லை, எங்கள் மாமாலாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இருந்தார். சிங்கிள் கம்பெனியில் இருந்தார். நடுவில் ஒரு 2 வருஷம் மாறிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறது இருக்காங்க. பட் என்ன விஷயம்னா, நான் என்னோட நாலேஜ் படி சொல்கிறேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் பற்றி சொல்கிறேன்.
ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லா ஜம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேனேஜர் ரோல் போகிறப்ப ஜம்ப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கணும். அந்த விஷயத்த நானும் இப்போ தான் பார்த்தேன். என்னன்னா எனக்கு நல்ல பொசிஷனில் இருப்பாங்களா அவங்க சொன்னது என்னன்னா, நீ ஒரு 31 வயசு வரைக்கும் நீ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கம்பெனி தாவிக்கிட்டே இரு, உனக்கு ஒரு நல்ல சேலரி வந்துடும், அப்புறம் ஒரு பொசிஷனில் உட்காந்துருவேன். அப்போ நீ வந்து ஒரு 7 வருஷம் 6 வருஷம் ஒரே கம்பெனியில் உட்காரப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ அவனோட தரப்பில் சேலரிக்காக அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவன் எஸ்டிமேட்டராக இருக்கான், 3 வருஷமாக இருக்கான். திடீர்னு வேறு கம்பெனியில் ஜம்ப் பண்ணுறப்போ இங்கே ஒரு ரோல் பிடிச்சிருக்கும். அவன் அதை விட அதில் பெட்டராக இருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அட் லேட்டர் ஸ்டேஜ் அவனுக்கு அதை விட அதிக பே கிடைக்கும். இப்போ எஸ்டிமேட்டராக இல்லாமல் அவன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங் கற்றுக்கிட்டு அடுத்த கம்பெனியில் போகிறப்போ எனக்கு இது நல்லா இருக்கே, எனக்கு இந்த இடத்துல அதிக சம்பளமாக வருதுன்னா, ஸோ அந்த ஜம்ப் பண்ணால் தான் இப்படி ஒன்று இருக்குன்னே நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே துபாய் வந்தனால துபாய்னு ஒன்று இருக்குது தெரியும். நம்ம இப்போ யூஎஸ் போனால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சா போவோம்ல, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு எல்லாரும் ஜம்ப் பண்ண சொல்லலை. இல்லை எல்லா இடத்துக்கும் ஜம்ப் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பொறுத்து உங்களுக்கு வேல்யூ கூடும். அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் வரைக்கும் இருந்துட்டு போனால் அடுத்த எடுக்கிற கம்பெனி வந்து இவனுக்கு டாப் டு பாட்டம் தெரியுது அப்படின்னு டிபெண்ட் பண்ணி அவனுக்கு பே பண்ணுற சேலரி அதிகம் இருக்குது. டவுன் டவுன் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தா அவனோட வேல்யூ அதிகம். ஒரு வில்லால ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அது ஒரு வேல்யூ அதிகம். அது ஒரு வேல்யூ. ஹையர் பண்ணுறதும் பொறுத்து. இப்போ ஜாவேதோட கம்பெனி பார்த்தீங்கன்னா எஃப்என்பி தானே, எஃப்என்பிலாம் பண்ணுறாங்க. இப்போ அவன் கம்பெனியில் வந்துட்டு வில்லா பண்ணுறவனை எடுக்க மாட்டாங்க, எஃப்என்பி பண்ணுறவனை தான் எடுப்பாங்க. ஹை அண்ட் லக்ஸரி வில்லாஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் ஒன்லி பாம் ஜுமேரா, துபாய் ஹில்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு மாலில் ஒர்க் பண்ணவங்களை எடுக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான். ஸோ எந்த நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி சிவியை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். போட்டு எடிட் பண்ணி அது லாஸ்ட் வந்து நம்மளை எப்படி வந்து நம்ம வந்து போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியலனா கூட அட்லீஸ்ட் அதுக்கு ரிலேட்டடான தெரியலனா கூட இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ உங்கள் ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கூட சொல்லலாம். கற்றுக்கிறேன் அப்படின்றோம். அக்செப்டன்ஸ் இருக்கணும். நமக்கு எதுவும் தெரியலங்கிற அக்செப்டன்ஸ் இருந்தால் க்ரோ ஆகலாம். இல்லை தெரியலனா இல்லை அதுக்கு இல்லை தெரியலனா கூட அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அதை கூட அப்புறம் சொல்லுங்கள். அவங்க வந்து அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன்ஸில் இருக்கக்கூடாது. உமல் கோயிலில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? கம்ஃபர்ட்டே இல்லை ப்ரோ உமல் கோயில். இல்லை பயங்கர கம்ஃபர்ட், பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும் உமல் கோயிலில். ஸோ ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது. ஸோ கமிட்மெண்ட்ஸ் எதுவும் வச்சுக்கக்கூடாது. ஸோ கமிட்மெண்ட் இல்லாத லைஃப், ரிஸ்க் எடுக்கணும். தென் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ஸில் இல்லாமல் இருந்தால் நிறைய டிசிஷன்ஸ் நம்ம நல்லா எடுக்கலாம். அதில் நான் முரண்படுறேன். ஒருத்தவங்க லைஃப்பை வந்து ஒரு டிபெண்ட் பண்ணி இவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரி சைடில் வந்து நான் கமிட்மெண்ட் இருக்கிற ரிஸ்க் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இருக்குது. டு பி ஃப்ராங்க் வந்து ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். சிவில் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன கேட்கணும், என்னென்ன விஷயம்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பேசிட்டோம். இருந்தாலும் நான் கடைசியாக முடிக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்லி, பொதுவாக வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் எந்த மாதிரி இருக்குது துபாயில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில், சிவில் ஃபீல்டில்? துபாயில் வந்து டிமாண்ட்ஸ் கேட்குறேன். துபாயில் வந்து நிறைய இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பூம் ஆகிட்டு இருக்கனால கண்டிப்பாக வீடு கட்டிகிட்டே தான் இருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வரதான் செய்கிறாங்க. அதனால இப்போ சிவில் ஜாப்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ சோபாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்ரூட்டிங் இந்தியாவில் இருந்தெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க இந்தியாவில் போயெல்லாம் அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ சோபாலலாம் ஈஸியாக கிடைக்குது நிறைய பேருக்கு. அசிசியில் கிடைக்குது, நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் கிடைக்குது. ஸோ ஜாப்ஸ் வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படிங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க, என்ன தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். டிராஃப்ட்ஸ்மேன்லாம் போய் அப்ளை பண்ணாதீங்க. அப்புறம் அவங்க கூட்டு வேஸ்ட்டு தான் இன்டர்வியூ போயிட்டு. சைட் நான்லாம் வந்து ஃபோர்மேன்லாம் போட்டு வச்சுருந்தானுங்க. ஃபோர்மேன்னா சூப்பர்மேன் மாதிரி ஏதோ பெரிய இது போலன்னு சொல்லிட்டு இன்ஜினியரை விட பெருசுலாம் சொல்லிலாம் அப்ளை பண்ணிருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிவி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 80% மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அந்த ரோல் நம்ம வேலை இல்லை சும்மா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேலையில் இருக்க முடியாது, டு பி ஹானஸ்ட். ஸோ அவங்க போட்டிருக்க ரோல் உங்கள் ரோலுக்கு வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு, இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் மேட்ச் பண்ணிப்பேன்னா அந்த ஏற்ற மாதிரி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியாஸ் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க் அப்ளை பண்ணுறப்ப இண்டீட்ஸ் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஜாப் வேகன்சிஸ்லாம் டெய்லி அவங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இண்டீட்ஸில் இருக்க கம்பெனிஸ் நேமை போய் லிங்க்டின்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, யாராவது நமக்கு தெரிஞ்ச யாராவது பர்சன்ஸ் இருக்காங்களா, இல்லை வேறு யாராவது கான்டாக்ட்ஸ் கிடைக்குமான்னு. அவங்க கான்டாக்ட்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேலரி இஷ்யூஸ் இருக்கா, கம்பெனியில் எப்படி பேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா போகுதா அப்படின்னு எதை தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சில இடத்துல போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு. இல்லை நான் அதுவும் சொல்லுவேன். இப்போ சப்போஸ் லிங்க்டின்ல வந்து நம்ம மெசேஜ் பண்ணி சில டைம்லாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு டைம் யூஸ் பண்ணுவோம். வேலை உனக்கு யாராவது இப்போ மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நீ ரிப்ளை பண்ணுவியா? நான் பண்ண மாட்டேன். இப்போ சம்மந்தமே இல்லாமல் சிவில் ரிலேட்டடாக வந்து உன்ட்ட
கேட்டால் ரிப்ளை பண்ண மாட்டேன்ல, மாட்டேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். அதுதான் விஷயம். வந்து லிங்க்டின்ல சப்போஸ் மெசேஜ் பண்ண மெசேஜை பார்க்கலன்னா அந்த நேமை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பாருங்கள், வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் வந்தாங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்கள், சப்போஸ் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு டு பி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹானஸ்ட், அப்படியுமே இல்லைனாலும் இன்ஸ்டால நீங்கள் மெசேஜ் பண்ண நிறைய பேர் இப்போ நம்மளுக்கே உங்களுக்கே தெரியும், ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணி நமக்குன்னு சொல்ல, நான் பொதுவாவே கம்பெனியில் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து யாருனே தெரியாத பர்சன் வந்துட்டு நீங்கள் வந்து யார்கிட்டயும் போய் ரெஃபர் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. ரெஃபர் பண்ண எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு 30 லைனுக்கு எழுதி அனுப்பிச்சுடுறதுனே, திஸ் ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லி பேசுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்க, இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லை, உன் சைடில் என்ன சொல்கிறேன். ஏன் சொல்ல என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜாப் தேடும்போது ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி ப்ரொஃபைல் தேடி அதில் careers.in இருக்கும் உள்ளேயே. ஸோ அதுக்குள்ளே வந்து வெப்சைட்லேயே உள்ளேயே வந்து ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்கும், இன்ஃபோ இல்லைனா. ஸோ அதுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கவர் லெட்டர்லாம் வந்து ரெடி பண்ணி மெயில்ஸ் நிறையா வந்து கால்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் சில இருக்குது. பேர் ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறக்கோ இல்லை மெசேஜ் பண்ணுறக்கோ வந்து கூச்சப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. ஏன்னா வந்து ஃபோன் இப்படி டேரெக்டாக வந்து அவன் எதுக்கு இருக்குது, அந்த நம்பர் எதுக்கு இருக்குது, இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தான் வாயை திறந்து கேட்கணும். இந்த மாதிரி வந்து ரெக்குவயர்மெண்ட் அண்ட் போட்டு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னால் போங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெஸ்யூமில் வந்து முதல்ல இந்தியா நம்பரை மாற்றி யூஏ நம்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இமிகிரேஷனில் இந்த சிம்மை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து அந்த பழக்கத்தை விட்டுருங்க. சிம்மை வாங்கிக்கங்க, சிம்மை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 2 மாதத்துக்கு அந்த சிம்மை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ வந்து ரெஸ்யூமில் யூஏஇ நம்பர் போட்டுங்க. இதோட நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறோம். நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அக்செப்டன்ஸ் இருக்கணும், அக்செப்டன்ஸோட பிஓக்யூ கற்றுக்கோங்க. குவாலிட்டி அசூரன்ஸ் பிஓக்யூவா, அதோட தான் முக்கியம். அதுக்கு நன்றி வணக்கம். அந்த சைடு நன்றி வணக்கம்.